இவருக்கு வந்ததுக்கான அடையாளம் தான் வந்து நிறைய வந்து சென்ட் ஜேவியர் சர்ச்சஸ்ன்னு சொல்லி ஃபிஷிங் வில்லேஜஸ் அண்ட் கோரமண்டல் கோஸ்ட்டில் வந்து நிறைய வந்து கட்டியிருப்பாங்க. போர்ச்சுகீஸ் வந்து த்ரெட்டன் பண்ணாங்க, டிஸ்டர்ப்ட் த ட்ரேட் பை வயலன்ஸ் அன்லெஸ் திஸ் ப்ரொடெக்ஷன். இவன் வந்து காட்டஸே வந்து என்ன சொல்ல, இப்போ கடற்கொள்ளையிலேருந்து பாதுகாக்கிறன்ற ஒரு விஷயத்தை இவங்களே கொடுத்துட்டு கடைசியில் என்ன பண்ணாங்கன்னா, இதை வந்து எல்லோரும் எடுத்துக்கணும், இந்த சிஸ்டத்தை காட்டஸே சிஸ்டத்தை வந்து எல்லோரும் எடுத்துக்கணும்னு சொல்லிட்டு இங்கே ட்ரேடர்ஸ் கிட்டேருந்து ப்ரொடெக்ஷன் மணியாக வந்து எல்லாருக்கிட்டேருந்து வாங்க ஆரம்பித்தாங்க. இதையே வந்து வாட் தெம் டேர்ம்ட் அஸ் அ பைரசி. கடைசியில் என்ன பண்ணாங்க, அவங்களே வந்து அந்த பைரசியை வந்து அவங்களே பண்ண ஆரம்பித்து அதில் அவங்க கொள்ளடிக்க ஆரம்பிச்சாங்க. இது மாதிரி வந்து அந்த காட்டஸே சிஸ்டத்தை வந்து ரொம்ப வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க. பிளான்ட் அண்ட் ப்ரொடெக்ஷன் காட்டஸே சிஸ்டம்னா அவங்க வந்து பயங்கரமாக வந்து அதை வந்து மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்றது தான் அதோட வேர்டுக்கான மீனிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்தது யாருன்னா டச் தான் வந்தாங்க. போர்ச்சுகீஸை தொடர்ந்து வந்தது யாருன்னா டச். ஃபஸ்ட்டு டச் எக்ஸ்பிடேஷன் டு த சவுத் ஈஸ்ட் ஏஷியா வந்து பார்த்தோன்னா 1595 வந்து வந்தாங்க. யாருன்னா பை த ட்ரேடரான ஜான் ஹொயன் வேன் லிசன்டாங். அவர் வந்து வந்தார். எ மெர்ச்சன்ட் ஃப்ரம் த நெதர்லாண்ட் ஊ லிவ்ட் இன் லிஸ்பனில் இருந்தவர். அவர் தான் வந்து டச்சோட சார்பாக வந்து ஃபஸ்ட்டு வயேஜில் வந்தார். அதுக்கப்புறம் வந்து செர்வல் கம்பெனிஸ் அண்ட் ட்ரேடர்ஸ் வந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அமபோயா மஸ்கரே வந்து பார்த்தோன்னா 22 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து போர்ச்சுகீஸ் அண்ட் ஜப்பானீஸ் வந்து பார்த்தோன்னா டார்ச்சர் பண்ணி அவங்கள வந்து கில் பண்ணாங்க. யாருன்னா டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஏஜென்ட்ஸ் தான். அவங்க வந்து அம்போயானா ஐஸ்லாண்டில் வந்து இந்தோனேஷியாவில் வந்து அவங்கள டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணாங்க. அதை தான் வந்து 1623 வந்து அம்போயானா மாஸ்கரே அப்படின்னு சொல்கிறாங்க. இண்டிவிஜுவல்ஸும் வந்து பார்த்தோன்னா ட்ரேட் வித் ஈஸ்ட்டுக்கு வந்தாங்க. ஸ்டேட் வந்து இன்டர்வென்ஷன் அண்ட் அமல்கமெண்ட்னா தடை விதிச்சுது எல்லாருக்குமே. அமல்கமெண்ட்னா ஒன்று கூடிச்சுன்னு அர்த்தம். அமல்கமேட்டட்னா ஒன்று கூடி எல்லாருமே அவங்க என்ன சொன்னாங்க, டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இது வழியாக நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதுதான் வந்து 1602 வந்து டச் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும். இது வந்து என்ன சொன்னாங்கன்னா யுனைடெட் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிஸ் இன் டச்சில் வந்து பார்த்தோன்னா இந்த ஒரு வேர்டிங் வெராண்டேஜ் ஓஸ்ட் இண்டிச்சைஸ் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன சொல்கிறாங்கன்னா விஓசி அப்படின்னு சொல்கிறாங்க. விஓசி இது முறை கிடையாதுங்க, இது வந்து அவங்களோட அப்ரிவேட்டடாக சொல்கிறாங்க. இந்த நியூலி கிரியேட்டட் கம்பெனி வந்து பார்த்தோன்னா தன்னோட ஹோல்டை வந்து ஸ்பைஸ் ஐலாண்ட் இந்தோனேஷியாவில் வந்து நிலைநிறுத்துச்சு. 1641 வந்து டச் வந்து மலாக்கா வந்து கேப்சர் பண்ணுறாங்க ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் கிட்டேருந்து. 1658 வந்து டச் வந்து ஃபோர்ஸ்டு போர்ச்சுகீஸ் டு பார்ட் வித் சிலோன். என்ன சொல்கிறாங்கன்னா சிலோனை வந்து அவங்க வந்து டச்சுக்கு வந்து ஒரு பாட்டை கொடுக்கணுன்ற மாதிரி அவங்க வந்து கட்டாயப்படுத்தினாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா டச் வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பைஸ் ஐலாண்டில் வந்து இது பண்ணும்போது அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்பைஸ் ஐலாண்டில் வந்து இருந்தாங்க. ஆனால் வந்து இந்தியாவில் வந்து சஃபர் பண்ணாங்க. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து பிரிட்டிஷ் வந்து ஆதிக்கம் வந்து அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. டச் வந்து பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் என்ன இதுக்கு வந்த டாபிக் தான் இதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட்டு. அந்த போர்ச்சுகீஸ் வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷ்ட் கண்ட்ரோல் ஓவர் புலிகெட்டில் வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸோட தான் பவர் வந்து இருந்தது. எப்போ வரைக்கும்னா 1502 வரைக்கும். அவங்கள வந்து வெளியே துரத்திட்டு டச் தான் வந்து ஆதிக்கம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் புலிகேட் வந்து பார்த்தோன்னா 60 கிலோமீட்டர் தொலைவில் நார்த்தில் வந்து சென்னையிலேருந்து நார்த்தில் 60 கிலோமீட்டர் தொலைவில் இருந்திருக்கு. டச் வந்து பார்த்தோன்னா அங்கே வந்து கேசல் ஜெல்ரியாவை வந்து பில்ட் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து 400 வருஷம் ஆனால் கூட இப்பயும் வந்து அது அப்படியே இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஃபோர்ட் வந்து பார்த்தோன்னா ஒன் சீட் ஆஃப் டச் பவர். இது வந்து பார்த்தோன்னா ஒரு ஆஃப் த சீட் ஆஃப் டச் பவரோட முக்கியமான இடமா இருக்குன்னு சொல்கிறாங்க. டச் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணது கண்ட்ரோல் ஆஃப் த முசிலிப்பட்டினம் இன் 1605. தே எஸ்டாப்ளிஷ் த செட்டில்மெண்ட் இன் புலிகேட்டில் வந்து அவங்களோட செட்டில்மெண்ட்டை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. எப்போன்னா வந்து 1610 ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரோல் ஆஃப் முசிலிப்பட்டினம் ஃபோர்ட்டை வந்து கட்டிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க செட்டில்மெண்ட்டை வந்து பண்ணுறாங்க. ஓகேவா. அதர் டச் காலனியல் ஃபோர்ட்ஸ் அண்ட் பொசிஷன்ஸ் இன்க்ளூட்ஸ். அவங்களோட ஃபோர்ட்டு அவங்க டச்சோட கண்ட்ரோலில் இருந்த இடம் தமிழ்நாட்டில் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், புன்னைக்காலை, போர்ட்டனோவானா பரங்கிப்பேட்டை, கடலூர்னா திருப்பத்திரிப்புலியூர் அண்ட் தேவனாம்பட்டினம். இது எல்லாமே வந்து அவங்க டச்சோட கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா புலிகேட் வந்து பார்த்தோன்னா அவங்களோட
புலிகேட் வந்து பார்த்தீங்கன்னா கோரமண்டல் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த டச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இதுவும் இம்பார்ட்டன்ட். டைமண்ட்ஸ் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. புலிகேட்லேருந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்க்கும் நட்மங்கு, க்ளவுஸு, மேஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு இங்கேருந்து அனுப்புனாங்கன்னு சொல்கிறாங்க. கன் பவுடர் ஃபேக்ட்ரியும் வந்து பார்த்தீங்கன்னா செட்டப் பண்ணாங்க. எங்கன்னா டச்சு டு ஆர்குமெண்ட் தர் மிலிட்ரி பவர்ஸ், டு அவங்களுடைய மிலிட்ரி பவரை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அங்கே வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தணும் அப்படின்றது மாதிரி இவங்க வந்து ஒரு மிலிட்ரி பவர் கன் ஃபேக்ட்ரியும் வந்து செட் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க. ஒன் லெஸ் நோன் ஃபேக்ட் அபவுட் த டச் என்னன்னு பார்த்தோன்னா, இவங்க வந்து ஸ்லேவ் ட்ரேடில் வந்து இன்வால்வ் ஆகினவங்க யார்? டச்சு தான். ஃப்ரம் த பீப்புள் ஃப்ரம் பெங்கால்லேருந்தும் அண்ட் ஃப்ரம் அதர் செட்டில்மெண்ட் சச்சஸ் தெங்கப்பட்டினம் அண்ட் காரைக்கால் வேர் ப்ரவுட் டு புலிகோட். பெங்காலில் இருந்தவங்க பீப்புள்ஸ் ஃப்ரம் பெங்கால்லையும் அண்ட் ஃப்ரம் செட்டில்மெண்ட் சச்சஸ் தெங்கப்பட்டினம், காரைக்காலில் வந்து கொண்டு வந்து அவங்க புலிகேட்டில் வந்து அவங்க வந்து வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. டச் வந்து எம்ப்ளாய்ட் பண்ணாங்க புரோக்கர்ஸை எங்கன்னா மெட்ராஸில் இவங்க ஸ்லேவ்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணி அந்த ஷிப்பிங் ஸ்லேவாக அனுப்புறதுக்காக. ஃபெமைன் டைமில் ட்ரவுட் டைம்லேயும் பார்த்தோன்னா நிறைய ஃபுட் ஷார்ட்டேஜ் இருந்ததுனால இவங்களுக்கு வந்து ஸ்லேவ் ட்ரேட் வந்து ரொம்ப வந்து ஃப்ளரிஷாக இருந்தது, செழுமையாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கே வழி இல்லை, எங்கன்னா போய் ஸ்லேவாக போயிட்டோன்னா அவங்க சாப்பாடு போடுவாங்க, அவங்க கொடுக்குற வேலையை செய்யலாம் அப்படின்ற மாதிரி எல்லாமே பண்ணியிருப்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் கண்டென்ட் வந்து வில் ஓ டிஜெக். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்டி ஸ்காலர் லெய்டன் யூனிவர்சிட்டியில் இவரோட ஒன் ஆஃப் த ரிசர்ச் பேப்பரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, யாரெல்லாம் விஓசி ஷிப்னா அந்த டச்சோட ட்ரேடிங் ஷிப்பில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரம் பே ஆஃப் பெங்கால்லேருந்து ஜூன் 1621 நவம்பர் 1665 வரைக்கும் எத்தனை பேர் வந்து ஸ்லேவாக வந்து சரக்கு அமுச்சு விட்டாங்கன்ற லிஸ்ட்டை வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். இதில் வந்து 26,885 பேர் வந்து மென், உமன், சில்ட்ரன் இருக்காங்க. அதில் வந்து 1375 பேர் வந்து போகிற வழியில் இறந்து போயிட்டுருப்பாங்க. அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு கேர்ளு, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி கோரமண்டல் ஸ்லேவ்ஸை வந்து பார்த்தோன்னா பஞ்சம் டைமில் வந்து பார்த்தோன்னா இது மாதிரி எக்ஸ்போர்ட் பண்ணாங்க. நாயக்கா ரூலர்ஸான தஞ்சாவூர், செஞ்சி, மதுரை ஆஃப்டர் த ஃபால் ஆஃப் த விஜயநகர எம்பையருக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, அவங்களோட டைம் பீரியடில் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருப்பாங்க. சப்சிக்வெண்ட் இன்வேஷன்னா அடுத்தடுத்து இதை தொடர்ந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா பிஜப்பூரோட இன்வேஷன் வந்து அவங்க இடத்துல நடந்துச்சு. இதனால் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபெர்டிலிட்டி லேண்டோட தஞ்சாவூரோட ஃபெர்டிலிட்டியே குறைஞ்சதுன்னு சொல்கிறாங்க. இதனால் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லேவரியாக வந்து விற்கப்பட்டாங்க. இந்த டைமில் வந்து 1646 வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் 2118 ஸ்லேவ்ஸ் வந்து பார்த்தோன்னா வேறு இடத்துக்கு வந்து விற்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதிராம்பட்டினம், தொண்டி, காயல்பட்டினம் போன்ற இடத்துங்கள்லாம் வந்து பார்த்தோன்னா இந்த கோஸ்ட் லைனில் வந்து பார்த்தோன்னா இந்த வேறு இடத்துக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஞ்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து எங்கே வந்து இந்தியாவில் செட்டில் பண்ணாங்க, எப்போ வந்து ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1527 வந்து as early as 1527 அவங்க வந்து ட்ரேட் லிங்க்கை வந்து இந்தியா கூட ஸ்டார்ட் பண்ணாங்க. டேக்கிங் எ கியூ ஃப்ரம் த போர்ச்சுகீஸ் அண்ட் டச், த ஃப்ரெஞ்ச் வந்து கம்மன்ஸ் தர் கமர்ஷியல் ஆப்ரேஷன் த்ரூ த ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஃப்ரெஞ்சு வந்து பார்த்தோன்னா அதை தொடர்ந்து வந்து தூண்டப்பட்டது. கியூனா தூண்டப்பட்டதுன்னு அர்த்தம். போர்ச்சுகீஸ் வந்து எப்படி வந்து போர்ச்சுகீஸும் டச்சும் வந்து நம்ம பண்ணாங்களோ அது மாதிரி ஃப்ரெஞ்சும் வந்து நம்மளும் செய்யணும் அப்படின்னு சொல்லி வந்தாங்க ட்ரேடு இந்தியாவை. இவங்க எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1664 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா மற்ற யூரோப்பியன் பவர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ப்ரைவேட் ட்ரேடிங் கம்பெனி தான். ஃப்ரெஞ்ச் மட்டும்தான் கமர்ஷியல் என்டர்பிரைசஸ் இவர் வந்து இருந்த ஒரு கவர்மெண்ட் கம்பெனி. இது யாரோட ஆசைன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆஃப் கிங் லூயிஸ் X1V அவரோட ஆசை தான் இது. இவரோட மினிஸ்டரான ஃபினான்ஸ் மினிஸ்டரான கால்பர்ட் வந்து பார்த்தோன்னா இது கருவியாக வந்து இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு ஃப்ரெஞ்ச் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கு இவர் ஒரு காரணமாக இருந்தாருன்னு சொல்கிறாங்க. இவர் தான் வந்து மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்கிறாங்க. இவரோட ஆசை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிங் லூயிஸ் வந்து இதை ஆதரித்தார். இந்த ஃப்ரெஞ்ச் கவர்மெண்ட்டோட எஃபெக்ட்னால இது இனிஷியேட்டிவ்ன்றதுனால எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் பப்ளிக் ஆஃப் ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு டேக்ஸ் போகிறதுக்கு என்ன வழியை இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கடா அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் வந்து ரொம்ப அட்ராக்ட் ஆகலை மக்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்ச் ட்ரேடர்ஸ் வந்து மடகஸ்கருக்கு வந்து ஆஃப்ரிக்காவில் 1602 வந்தாங்க. ஃப்ரெஞ்சான காலினைஸ்டான மடகஸ்கர் வந்து பார்த்தோன்னா தே ஹேட் டு அபண்டன் இட் இன் 1674 அதை கைவிட்டு ஒரு ஸ்மால் கோஸ்டல் ட்ரேடிங் போஸ்ட் தான் வந்து அவங்களோட கண்ட்ரோலில் இருந்துன்னு சொல்கிறாங்க. பெர்பர்ன்றது ஃப்ரெஞ்ச் ஏஜென்ட் இன் இந்தியா. இவர் தான் வந்து ஃபர்மன்றாக ராயல் கமாண்டர் அத்தாரிட்டியை வந்து செப்டம்பர் 4, 1666 அவுரங்கசீப் கிட்ட வந்து வாங்கி பெர்பர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவர்
பர்பர் தான் வந்து ஃப்ரெஞ்சு ஏஜென்ட் இன் இந்தியா. ஓகே, அவர் வந்து அவுரங்கசீப் கிட்ட அப்ரூவல் வாங்கி ஃபஸ்ட்டு ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரியாக வந்து எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாருன்னா சூரத்தில் இன் டிசம்பர் 1668 வந்து இது வந்து பார்த்தோன்னா டச் வந்து பார்த்தோன்னா இது பயங்கரமாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. வித்தின் த இயரில் வந்து அனதர் ஃபேக்ட்ரியை வந்து மசூலிப்பட்டினத்தில் வந்து செட் பண்ணுறாங்க ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரி. இந்த கான்டெஸ்ட்டில் என்ன சொல்கிறாங்க, அவங்க வேர் ஹவுஸ்ட்டு அவங்க வாங்குகிற பொருளை வந்து சேர்த்து வைக்கிற ஒரு இடமா தான் வந்து சொல்கிறாங்க. ரிலீஸிங் அப்புறம் வந்து இவங்க வந்து சொல்கிறேன் ஃப்ரெஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான பவர் இந்தியாவில் வேணும்னு சொல்லிட்டு கால்பர்ட் வந்து பார்த்தோன்னா சென்ட் எ ஃப்ளீட் டு இந்தியா. ஒரு கப்பற்படையோட வந்து கால்பர்ட்டை வந்து கால்பர்ட் வந்து கப்பற்படையோட லீட் யார் வந்து ஹை ஜாக்கோப் பிளன்கோ டீலே ஹை அவரோட அனுப்புகிறாங்க. ஃப்ரெஞ்சு வந்து பார்த்தோன்னா இவங்க டச்சை வந்து சாந்தோம்லேருந்து வெளியேற்றுறாங்க. இன் மயிலாப்பூர் இன் 1672 வந்து வெளியேற்றுறாங்க. யார்? ஃப்ரெஞ்சு வந்து வின் பண்ணுறாங்க, டச்சு வந்து வெளியேற்றுறாங்க. ஃப்ரெஞ்ச் சவுட் த சப்போர்ட் ஃப்ரம் த ஷேர்கான் லோடி. இதுவும் இம்பார்ட்டன்ட்ங்க, புக் பை கொஷின். ஃப்ரெஞ்சு வந்து யாரோட சப்போர்ட்டான கூட வந்து இவரை வந்து வெளியேற்றுறாங்கன்னா இவர் வந்து லோக்கல் கவர்னர் ஷேர்கான் லோடி. இவர் வந்து ரிப்ரசன்டேட்டிவ் ஆஃப் த சுல்தான் ஆஃப் பிஜாப்பூர் வந்து அகெயின்ஸ்ட் த டச்சுக்கு எதிராக வந்து சொல்கிறார். டச்சுக்கு எதிராக வந்து அகெயின்ஸ்ட் பண்ணுறாங்க. யாருன்னா ஃப்ரெஞ்சு வந்து யாரோட சப்போர்ட் நோடுறாங்கன்னா அந்த லோக்கல் ரூலரோட சப்போர்ட்டை வந்து நாடுறாங்க. அப்போ வந்து டச்சு வந்து பார்த்தோன்னா யாரோட நட்புறவு கொள்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த கிங் ஆஃப் கோல்கொண்டாவோட கிங். இது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிக்கலாம். இப்போ வந்து லோக்கல் ரூலரை வந்து பார்த்திங்கன்னா யார் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஏற்கனவே ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்க ஃப்ரெஞ்சு தான் வந்து ஃப்ரெஞ்சு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டச்சு வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா கிங் ஆஃப் கோல்கொண்டாவை வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ இவங்க ரெண்டு பேருமே எதிரியாக மூட்டி விட்டுட்டு கடைசியில் வந்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஹூ வாஸ் த ட்ரெடிஷ்னல் ஃபோனா எனிமி ஆஃப் த பிஜாப்பூரோட எனிமி யாருன்னு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சுல்தான் பிஜாப்பூரோட எனிமி யாருன்னு பார்த்தீங்கன்னா கோல்கொண்டா. இட் வாஸ் ஷெர்கான் லோடி தான் வந்து பார்த்தோன்னா பாண்டிச்சேரியை வந்து இவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இந்த இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பாண்டிச்சேரியை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷெர்கான் லோடி தான் வந்து கொடுத்துருப்பார். ஷெர்கான் லோடி வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பார். அவர் வந்து பார்த்தோன்னா லோக்கல் கவர்னரு. இவர் வந்து சுல்தான் ஆஃப் பிஜாப்பூரோட ஆதரவாளர். அவர் கீழே தான் இவர் இருக்கார். கிங் ஆஃப் கோல்கொண்டா வந்து அவருக்கும் எதிரி. அதனால் ஃப்ரெஞ்சு வந்து பிஜாப்பூர் சப்போர்ட் பண்ணுறாங்க. கோல்கொண்டாவை வந்து பார்த்தோன்னா டச்சு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. டச்சு வந்து ஃப்ரெண்ட் பண்ணது இவங்க, ஃப்ரெஞ்சு வந்து ஃப்ரெண்ட் பண்ணது வந்து இவங்க. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷெர்கான் லோடி தான் வந்து பாண்டிச்சேரியை வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. எப்போ கொடுத்துருப்பாருனா 1673 வந்து கொடுத்துருப்பார். லோக்கல் ரூலரு பிஜாப்பூர் ரூலரோட கீழே இருந்த கவர்னர் அவர். ஓகேவா, ஷெர்கான் லோடி. இது இம்பார்ட்டன்ட்ங்க, புக் பேக் கொஷினும் வருது, ப்ரீவியஸ் இயர் கொஷினும் வருது. ஓகேவா, ஸ்மால் ஃபிஷிங் வில்லேஜராக இருந்துச்சு. ஃப்ரான்சிஸ் மார்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இவரும் கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி. லேட்டராக வந்து 4 இயர்ஸாக வந்து மடகஸ்கரில் இருந்திருப்பார். பிஃபோர் அரைவிங் டு சூரத் வரத்துக்கு முன்னாடி மடகஸ்கரில் ஒரு 4 வருஷம் இருந்திருப்பார். மேட் பாண்டிச்சேரியை வந்து ஸ்ட்ராட்டஜிக் சென்டர் ஃபார் த ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் இன் இந்தியாவை ஆக்குறது யாருன்னா ஃப்ரான்சிஸ் மார்டின் தான். இவருக்கு வந்தது தான் 1673 தான் பாண்டிச்சேரி வந்து இவங்க கண்ட்ரோலுக்கு வந்திருக்கும். இந்த கண்ட்ரி சைடில் வந்து பார்த்தோன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா ஃப்ரான்சிஸ் மார்டின் வந்து தன்னோட டைரியில் வந்து பார்த்தோன்னா லேண்ட்ஸ்கேப் ஆஃப் பாண்டிச்சேரி அவர் டைரியில் எப்படி குறிப்பிட்றாருன்னா இது வந்து ஒரு கிராமமாக இருந்தது. இதில் என்ன சொல்கிறது, நீங்கள் அவுட்ஸ்கட் எல்லாமே பார்த்தோன்னா வெல் கல்டிவேட்டடோ பியூட்டிஃபுல்லான இடமா இருந்தது. ரைஸ் வந்து அப்யூடன்ஸ்னால் ஏராளமாக இருந்துச்சு. காட்டன் வந்து பார்த்தோன்னா எங்கே பார்த்தாலும் க்ரோ ஆயிருந்தது அப்படின்னு அவரோட டைரியில் வந்து ஃப்ரான்சிஸ் மார்டின் வந்து சொல்லியிருப்பார். இந்த அட்டம்ப்டில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் அட்டம் டு கேப்சர் பாண்டிச்சேரி வாஸ் நாட் ஈஸி. அவங்க வந்து பாண்டிச்சேரியை கேப்சர் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. இவங்களோட மெயின் எதிரியே யாருன்னு பார்த்தோன்னா டச்சு தான் அவரோட மெயின் எதிரியாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. ரைவலினா எனிமி. இன் 1672 வந்து பார்த்தோன்னா ஃப்ரான்சிஸ் அண்ட் ஓலாண்ட் வார் கண்டினியூஸ்லி அட் வார். ஃப்ரான்ஸும் ஓலாண்டும் வந்து பார்த்தோன்னா எப்போவுமே வந்து வாராகவே இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இந்தியாவில் வந்து ஃப்ரான்ஸ் லேக்ட் மேன் மணி அண்ட் ஆர்மி அண்ட் தே ஆர் டைவர்டட் தம் இன்டு சந்திரநாகூர். இப்போ வந்து இங்கே சண்டை நடந்துகிட்டே இருக்கும் போது இப்போ வந்து இந்தியாவில் பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சுக்கு வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து சண்டை போகிறதுக்கு ஆளுங்களோ பணமோ அந்த துப்பாக்கிகளோ அவ்வளோ இல்லை. அது எல்லாமே வந்து சந்திரநாகூருக்கு வந்து டைவர்ட் பண்ணி விட்டாங்க. ஏன்னா அங்கே வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் வந்து பெங்காலில் வந்து இருந்தது. சந்திரநாகூர் வந்து ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் இன் பெங்காலில். இதனால் வந்து டச் வந்து பார்த்தோன்னா குட் நாட் கேப்சர் பாண்டிச்சேரி ஈஸிலி இன் 1693 வந்து டச்சால் வந்து அந்த இடத்த வந்து சீக்கிரம் கேப்சர் பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. இட் ரிமைண்ட் வித் த
டச் ஃபார் 6 வருஷம் வந்து அவங்க கண்ட்ரோல்லே இருந்ததுன்னு சொல்கிறாங்க பாண்டிச்சேரியில். இன் 1697 வந்து பார்த்தோன்னா இதனால் வந்து டச்சு வந்து அந்த பாண்டிச்சேரியை கேப்சர் பண்ணிகிட்ருக்கு, கூட்டு கேப்சர் பண்ணிகிட்ருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் பாண்டிச்சேரியால் ஃப்ரெஞ்சால் அதை வந்து மீட்க முடியல. ஏன்னா அவங்கக்கிட்ட ஆர்மோ அது எதுவுமே இல்லை. அதனால் வந்து அவங்கக்கிட்டே வந்து 6 வருஷம் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இன் 1696 வந்து அக்கார்டிங் டு த ட்ரீட்டி ஆஃப் ரிஸ்விக் ட்ரீட் படி பாண்டிச்சேரி வந்து பார்த்தோன்னா யார் கைக்கு வந்துச்சுன்னா ஃப்ரெஞ்சோட கைக்கு வந்துச்சு. இது வந்து பார்த்தோன்னா இது மறுபடியும் எப்போ வந்து அது அவங்க கைக்கே போச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரீட்டி போட்டது 1697, ஆனால் அவங்க கைக்கு போனது வந்து 1699 தான் போச்சு. ஃப்ரான்சிஸ் மார்ட்டின் தான் வந்து அவர் இறக்குற வரைக்கும் 1707 வரைக்கும் அதோட கவர்னராக இருந்தார். இந்த ஃப்ரெஞ்ச் செக்யூர்ட் மாஹே இன் 1725 காரைக்காலில் 1739 ஃப்ரெஞ்ச் வந்து அவங்கக்கிட்ட வந்து செக்யூர் பண்ணிச்சுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஃப்ரெஞ்ச் ஆல்சோ சக்ஸஸ்ஃபுல் இன் எஸ்டாப்ளிஷிங் இந்த எக்ஸ்டெண்டட் செட்டில்மெண்ட் இன் காசிம் பசாருக்கு வந்து பார்த்தோன்னா சந்திரநாகூர், இது நம்ம ஏற்கனவே பார்த்தோன்னா பெங்காலோட ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் வந்து சந்திரநாகூர், பல்சோர் இங்கே பெங்கால் ரீஜனில் வந்து அதோடைய சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த செட்டில்மெண்ட் வந்து எஸ்டாப்ளிஷ். பைரியோ பெனென்டோ டோமஸ் வந்து பார்த்திங்கன்னா அனதர் ஏபிள் ஃப்ரெஞ்ச் கவர்னர் இன் பாண்டிச்சேரின்னு சொல்கிறான். இவரும் டுமஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம சும்மா ஷார்ட்டாக சொல்லுவோம். அவரும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. அவர் த ஃப்ரெஞ்ச் ஹேட் டு ஃபேஸ் த த்ரெட். ஃப்ரெஞ்சுக்கும் பார்த்தோன்னா இங்கிலீஷ்க்கும் பார்த்தோன்னா எப்போவுமே ஒரு சண்டை வந்து நடந்துகிட்டே இருந்துச்சு. இதில் வந்து யார் வந்து பார்த்தோன்னா வந்து பெரிய ஆள் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்கான போர் வந்து நடந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இவென்ச்சுவலாக வந்து லாஸ்ட் அவுட் ஆட் இயன் ஃபார்ச்சூன் டு த இங்கிலீஷ் வந்து தான் வந்து அந்த ஃபார்ச்சூன் இருந்தது. ஃப்ரெஞ்சால் நம்மளால் வந்து பண்ண முடியலன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃப்ரெஞ்ச் வந்து பார்த்தோன்னா இப்போ வரைக்கும் எங்கே அதோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி, மாஹே, காரைக்கால், சந்திரநாகூரில் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து இப்போயும் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டேன்ஸ் வந்து பார்த்தோன்னா டென்மார்க் அண்ட் நார்வே டுகெதர் டில் வந்து பார்த்தோன்னா டென்மார்க்கும் நார்வேயும் டுகெதராக டில்லாக வந்து 1813 வரைக்கும் இருந்துச்சு. போசஸ்டு அவங்க வந்து கைப்பற்றின காலனி வந்து பார்த்தோன்னா இந்தியா அண்ட் தமிழ்நாட்டில் வந்து தரங்கம்பாடி ஆர் டான்குபார் இன் தமிழ்நாடு, ஸ்ரீரம்பூர் வெஸ்ட் பெங்கால் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட் வாஸ் த பொசிஷன் ஆன் இந்தியா. இன் மார்ச் 1616 த கிங் ஆஃப் டென்மார்க் கிறிஸ்டின் வந்து பார்த்தோன்னா issued a charter and created a Danish East India Company. This company வந்து பார்த்தோன்னா does not get any positive response from the Danish trader. Admiral O. Gidi அவர் வந்து பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்பெடிஷனை வந்து சிலோனுக்கு 1616 வந்து கொண்டு போனார். டேனிஷ் குட் நாட் கெட் எனி ட்ரேட் கான்டாக்ட் வந்து அங்கே கிடைக்கல. அதே சமயத்தில் அவர் திரும்பி வரும்போது அவரோட மெயின் வெசலில் வந்து பார்த்தோன்னா போர்ச்சுகீஸ் வந்து காரைக்காலில் வந்து முழுகடிச்சோன்னா 13 ஸ்ட்ராண்ட் செயிலர் அண்ட் வித் இவரோட 13 சேலர் கூடவும் இவரோட டைரக்டரான ராபர்ட் கிராப்பின்றவரையும் வந்து பார்த்தோன்னா நாயக் ரூலர் ஆஃப் தஞ்சாவூர் கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறார். அவர் வந்து அவர் எப்படியோ நெகோஷியேட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட ஒரு அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிவிட்டு இன் 20 நவம்பர் 1620 வந்து பார்த்தோன்னா இவர் வந்து பார்த்தோன்னா அங்கே ஒரு ஃபேக்ட்ரி வந்து பில்ட் பண்ணுறாரு. அதுதான் வந்து அக்ரிமெண்ட் எப்போ சைன் ஆகுது சொல்லிட்டேன்னா ஓகே. அது வில்லேஜ் வந்து தரங்கம்பாடின்னு அதை வந்து அவங்க என்ன சொல்லுவாங்க ட்ரான்குபார்க்லேயும் வந்து ஃபோர்ட்டை வந்து கட்டுறதுக்கான ஒரு ரைட்ஸை வந்து அவர் வாங்குறாரு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேனிஷ் ஃபோர்ட்டை தரங்கம்பாடி வந்து பார்த்தோன்னா வல்னரபிள் டு ஹை டைட் வேஸ் விச் ஃப்ரீக்வெண்ட்லி டேமேஜ் ரோட் அண்ட் ஹவுஸ். இது வந்து பார்த்தோன்னா அவங்க ரோட்லேயும் இதுலேருந்தையும் காப்பாற்றுற மாதிரி அந்த இடத்துல வந்து அது இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டிஸ்பைட் தர் இன்வால்மெண்ட் இன் த 30 இயர் வாரில் அவங்களுடைய இன்வால்மெண்ட்டை அதனால் வந்து இன்வால்மெண்ட் பண்ணதுனால அவங்க ஃபினான்ஷியல் லாஸ் ஏற்பட்டதுனால டேனிஷ் வந்து அவங்க ஃபேக்ட்ரியை வந்து மசூலி பண்ணுறதுல வந்து செட் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஸ்மால் ட்ரேடிங் போஸ்ட்டாக வந்து பிப்பலில் வந்து ஊக்லி ரிவர் அண்ட் பல்சோரில் வந்து இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இன்வெஸ்டர்ஸ் இன் டென்மார்க் வந்து டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து கலைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கிங் கிறிஸ்டின் வந்து பார்த்தோன்னா அதை ரெசிஸ்ட் பண்ணாங்க. அவர் இறந்ததுக்கப்புறம் அவரோட பையனான ஃபெட்ரிக் வந்து பார்த்தோன்னா 1648 வந்து அதை வந்து அபாலிஷ் பண்ணிடுறாங்க. செகண்ட் டேனிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து எப்போ ஸ்டார்ட் ஆச்சுன்னா இன் 1696 வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இந்த ட்ரேட் பிட்வீன் யாருக்கு பதிலாக ட்ரேட் நடந்துச்சுன்னா டென்மார்க்கும் அந்த தரங்கம்பாடிக்கும் ட்ரேட் வந்து மாதிரி நடந்துச்சு. நிறைய நியூ ட்ரேட் அவுட் போஸ்ட் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. நாயக் கிங் ஆஃப் தஞ்சாவூர் வந்து இன்னும் வந்து 3 வில்லேஜஸ் வந்து தரங்கம்பாடி சுற்றி இருக்கிறத வந்து அவருக்கு வந்து கிஃப்டாக கொடுக்குறாங்க. 2 டேனிஷ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. டேனிஷ்னாலே மிஷினரிஸ் தான், அதை தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
டூ டேனிஷ் மிஷினரி வந்து அரைவ் ஆகுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரொட்டஸ்டன்ட் மிஷினரி வந்து வருதுன்னு சொல்கிறாங்க. அது என்னென்னா 9th June 1706 டேனிஷ் வந்து செட்டில்டு இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் இன் 1755 வந்து பார்த்தோன்னா டேனிஷ் செட்டில்மெண்ட் வந்து அந்தமான் நிக்கோபாரில் வந்து நடக்குது. அவங்க வந்து மலேரியா நடந்ததுனால அதை அவங்க காலி பண்ணிவிட்டு அபண்டன் கைவிட்டுட்டு 1848 வந்து கைவிட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. டியூரிங் த நெப்போலினிக் வார்னால பிரிட்டிஷ் வந்து ஹெவி டேமேஜ் டு தர் பொசிஷனுக்கு வந்து அவர் காஷ் பண்ணுறாங்க. அதனால் சீரம்போரை வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ்கே விற்றுட்டு இன் 1539 தரங்கபாடியை வந்து அண்ட் அதர் செட்டில்மெண்ட்ஸை வந்து 1549 விற்றுட்டு அவங்க பேத்தலோமியோ ஜீகன் பல்கன் என்ரிச் பிளியோட்ஷோ வந்து பார்த்தோன்னா செப்டம்பரில் வந்து 1707 வந்து அரைவாயிருப்பார். ஃபஸ்ட்டு லூதரன் மிஷன் இன் இந்தியா வந்து வந்திருப்பார். இவர் வந்து ப்ரீச்சிங் அண்ட் பேப்டைசிங் இஸ் ஃபஸ்ட்டு கன்வெர்ட்டட் வந்ததுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க 10 மாதம் ஸ்டேலே. இதில் இந்துஸும் லோக்கல் டேனிஷ் அத்தாரிட்டிஸும் வந்து ரொம்ப டென்ஷனாக இருப்பாங்க. அதனால் வந்து அவர் வந்து 4 மாதம் ஜெயிலில் தூக்கி போட்டிருப்பாங்க. இவர் எதுக்காகனா டேனிஷை வந்து பார்த்தோன்னா மதமாற்றம் பண்ணதுக்காகவும் அவங்க என்கரேஜ் பண்ணோன்னு சொன்னாங்க. அக்கார்டிங் டு இன்ஸ்ட்ரக்டட் இட்ஸ் மிஷினரி சிம்ப்ளி டு ப்ரீச் த கோஸ்பெல் அண்ட் நாட் டு பாதர் அபவுட் த அதர் மேட்டர்ஸ். ஜீகன்வெல்க்கு என்ன சொல்கிறாங்கன்னா அதுவும் வந்து மனிதனோட இதுவும் சேர்ந்தது தான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் வந்து வாதாடியிருப்பார். ஓகேவா. ஜீகன்வெல்க்கு வந்து பார்த்தோன்னா பிரிண்டிங் ப்ரெஸ்ஸை வந்து அண்ட் பப்ளிஷ் ஸ்டடீஸ் ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அண்ட் இந்தியன் ரிலீஜியன் கல்ச்சரை வந்து பார்த்தோன்னா பிரிண்ட் பண்ணியிருப்பார். அதை பதிப்பிச்சும் வெளியிட்டிருப்பார். இவரோட நியூ இஸ் டிரான்ஸ்லேஷன் ஆஃப் த நியூ டெஸ்டிமோனி இன்டு தமிழ் in 1715 was the first any இந்தியன் லாங்குவேஜை வந்து முதல்ல வந்து அச்சிட்டது இதான் சொல்லுவாங்க. இந்த சர்ச்சு வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் பண்ணியிருப்பாங்க. தட் அண்ட் இஸ் அசோசியேட் கன்ஸ்ட்ரக்டட் இன் யூஸ் டுடே 1718 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சர்ச் வந்து இன்னும் வந்து யூஸ் ஆகிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தோன்னா எஸ்டாப்ளிஷிங் எ செமினார் ஃபார் த ட்ரைனிங் ஆஃப் லோக்கல் கிளர்க், அதாவது உள்நாட்டு இருக்கிற மதகுருக்களுக்கு வந்து அவர் ட்ரெயின் பண்ணுன்றதுக்காக அவர் அமைச்சிருப்பார். இவர் வந்து எப்போ இறக்குறாருன்னா 23rd February 1719 வந்து இறக்குறாரு. இவர் இறக்கும் போது பார்த்தோன்னா ஃபுல்லாக டிரான்ஸ்லேட் பண்ண தமிழ் பைபிளும் வந்து பார்த்தோன்னா அண்ட் ஜெனிஸ் டு ரூத் பைபிள் ஸ்டோரி புக் சீரீஸும் ப்ரீஃப் ரைட்டிங்ஸ் இன் தமிழும் 2 சர்ச்சஸும் செமினாரியும் 25 மதமாற்றப்பட்ட கிறிஸ்டின்ஸும் இருந்ததாக சொல்கிறாங்க. அடுத்தது வந்து அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் வெல்லான மெர்ச்சன்ட்ஸும் லேடன் ஹால் ஸ்ட்ரீட் இன் லண்டனில் வந்து பார்த்தோன்னா ராயல் சார்ட்டரை வந்து குயின் எலிசபெத் 1 கிட்ட வந்து வாங்குறாங்க. ஸ்பைஸ் ட்ரேட் வந்து ஈஸ்டில் வந்து பண்ணுறதுக்கான பெர்மிஷன் வந்து வாங்குறாங்க. இந்த கம்பெனி வந்து ஹெட்டட் பை த ஒரு கவர்னரையும் 24 கோர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் வந்து இதுக்கு வந்து மேனேஜ் பண்ணாங்க. இன் 1611 வந்து பார்த்தோன்னா கிங் ஜேம்ஸ் 1 வந்து பார்த்தோன்னா முகல் எம்பையர் ஜஹாங்கீர் கிட்டேருந்து வந்து வில்லியம் ஹாக்கிங்ஸ் மூலிமா வந்து பெர்மிஷன் வாங்குறாரு ஃபார் ரெகுலர் ட்ரேட் மூலிமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்தது வந்து இங்கிலீஷ் அப்டைன் சம் ட்ரேடிங் ப்ரிவிலேஜ் அட் சூரத்தில் வந்து அவங்களுக்கு கிடைக்குது. இன் 1615 to 19 சர் தாமஸ் ரோ வந்து அம்பாசிடராக வந்து இங்கிலீஷ் கிங்கான ஜேம்ஸ் வந்து அனுப்புகிறாரு. இந்த வைஸ்ராய் ஆஃப் குஜராத் பிரின்ஸ் குர்ரம் கிராண்ட் பண்ணுறாரு ட்ரேடிங் ப்ரிவிலேஜை. பட் த பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா நாட் ஆப்ரேட் ஃப்ரீலி பிகாஸ் ஆஃப் த போர்ச்சுகீஸ் வந்து பவர் வந்து இன்ஃப்ளூயன்ஸும் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுனால. மெட்ராஸ் வந்து சீடட் டு ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. சீடட்னா என்ன சொல்கிறாங்க, ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு வந்து மெட்ராஸ் வந்து பார்த்தோன்னா கொடுக்கப்பட்டது. எப்படின்னா ராஜா ஆஃப் சந்திரகிரி வித் த பர்மிஷன் டு பில்ட் ஃபோர்ட்டிஃபைட் ஃபேக்ட்ரி விச் இஸ் த நேம் ஆஃப் ஃபோர்ட் சென்ட் ஜார்ஜ். ஓகேவா. திஸ் வாஸ் த ஃபஸ்ட் லேண்ட் ஓனிங் ரெக்கார்ட் பை த கம்பெனி ஆன் இந்தியன் சாயில். ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா in 1645 the ruler of Golconda overran the territories under the company's control in Madras. அவர் என்ன பண்ணுறாருன்னா கம்பெனியோட கண்ட்ரோலில் இருக்கிற அந்த இடத்தையும் வந்து அவர் வந்து ஆக்குபை பண்ணுறாரு. யாருன்னா ரூலர் ஆஃப் கோல்கொண்டா. அவுரங்கசீப் வந்து கான்குவர்ட் கோல்கொண்டா இன் 1687 வந்து அவுரங்கசீப் வந்து கோல்கொண்டா வந்து கேப்சர் பண்ணார். அண்ட் ப்ரவுட் த அது என்ன பண்ணுறாரு கோல்கொண்டாவே கேப்சர் பண்ணதுனால அந்த கம்பெனி டெரிட்டரிக்கு வந்து முகல் ரூலரோடைய டெரிட்டரி வந்து வந்ததுன்னு சொல்கிறாங்க. பட் த ப்ரிவிலேஜ் கிராண்டட் டு த இங்கிலீஷ் வந்து நீ வந்து என்னோட டெரிட்டரிக்குள்ளே வர உனக்கு கொடுத்த இதெல்லாம் நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஷார்ட் டைமில் வந்து மெட்ராஸ் வந்து ரிப்ளேஸ்டு மசிலிப்பட்டினம் as ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த இங்கிலீஷ் ஆஃப் த கோரமண்டல் கோஸ்ட். மெட்ராஸை வந்து என்ன பண்ணுறாங்க, ரிப்ளேஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா மசிலிப்பட்டினம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோரமண்டல் கோஸ்ட்டில் வந்து மசிலிப்பட்டினம் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க.
பாம்பே வந்து பார்த்தோன்னா சார்லஸ் டூவோட டவுரியாக கிடச்சிச்சு. அதை வந்து கம்பெனிக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இன் 1668. இந்த சார்ட்டர் ஆஃப் 1683 இது வந்து கம்பெனி வந்து பார்த்தோன்னா அந்த இடத்துல வந்து மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து ரைஸ் பண்ணிக்கலாம். அவர் வந்து யார் கூட வேணால் வாரியோ பீஸையோ மேக் பண்ணிக்கலாம். இன் பவர் வித் அமெரிக்கா, ஆஃப்ரிக்கா, ஆசியா நாடுகள் கூட அவர் வாரே நடத்திக்கலாம், இல்லை பீஸும் மேக் பண்ணிக்கலாம். அவர் வந்து மிலிட்ரி ஃபோர்ஸை வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 1683 வந்து அவருக்கு வந்து ஒரு சார்ட்டர் வந்து கிடைக்குது. அந்த சார்ட்டரில் சொல்கிறாங்க. இன் 1688 வந்து மெட்ராஸை வந்து முனிசிபல் கவர்மெண்ட்டாக வித் மேயராக வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. இன் 1698 வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பெனி அப்டைன் அனதர் கிராண்ட் ஆஃப் திஸ் 3 வில்லேஜ். மெட்ராஸை சுற்றி இருக்க 3 வில்லேஜும் அவங்க கிராண்டாக அவங்களுக்கு கிடைக்குது. இன் 1702 வந்து இன்னொரு 5 வில்லேஜும் வந்து அவங்களுக்கு வந்து கிராண்டாக கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பெங்கால் பார்த்திங்கன்னா பெங்கால் வந்து லாங் ட்ரான் ஸ்ட்ரகிளாகவே இருந்தது பிரிட்டிஷ்க்கு வந்து அந்த ரைட்ஸை வந்து ட்ரேடிங் ரைட்ஸை வாங்கிறதுக்காக. பெங்கால் அந்த கம்பெனி வந்து ட்ரேடிங் ரைட்ஸை வந்து யார்கிட்டேருந்து வாங்கினாங்கன்னா ஷா ஷஹூஜா த செகண்ட் சன் ஆஃப் ஷாஜகான் த கவர்னர் ஆஃப் பெங்கால் அவர்கிட்டருந்து வாங்கிறாங்க. இது வந்து ராயல் கன்ஃபர்மேஷன் வந்து அது கிடைக்கல. த ட்ரேடிங் ரைட்ஸ் ஆஃப் த பெங்கால் இன் பீகார் வந்து எப்போ வந்து அவங்களுக்கு வாங்கினாங்கன்னா 1680 தான் அவங்களுக்கு கிடைச்சிச்சுன்னு சொல்கிறாங்க. லோக்கல் அஃபிஷியல்ஸ் வந்து இன்டர்ஃபியர் பண்ணாங்க இவங்களோட ட்ரேடிங் ரைட்ஸில், பிரிட்டிஷோட ட்ரேடிங் ரைட்ஸில். அதனால் வந்து கம்பெனி வந்து இவங்களுக்கு எதிராக வந்து வாரை வந்து தொடுத்தாங்க. வித் த ரூலிங் ரிப்ரசன்டிங் த முகலுக்கு எதிராகவே வார் வந்து தொட்டாங்க. கடைசியாக வந்து பீஸ் வந்து நிலைநாட்டப்பட்டுச்சு. எப்போனா 1690 பீஸ் வந்து வந்துச்சு. அந்த கம்பெனி வந்து முதல்ல எஸ்டாப்ளிஷ் ஃபர்ஸ்ட் செட்டில்மெண்ட் எங்கே வந்து ஃபஸ்ட்டு அவங்களோட செட்டில்மெண்ட்டை வந்து இது பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லேண்ட் ஹோல்டிங்காக வந்து சென்ட் ஜார்ஜில் இருக்கிறது. ஓகேவா? ஆனால் வந்து ஃபஸ்ட்டு செட்டில்மெண்ட் வந்து சுதனுதியில் தான் அவங்களோட ஃபஸ்ட் செட்டில்மெண்ட் வந்து இருந்ததுன்னு சொல்கிறேன். அடுத்தது வந்து சுதநிதி இன்னொரு 2 கிராமத்தை சேர்த்து தான் வந்து ஃப்யூச்சராக வந்து கல்கட்டாவாக வந்து கன்வெர்ட் ஆகிருக்கு. இந்த ஃபேக்ட்ரி வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. எப்போனா 1696 அண்ட் 1698 வந்து ஃபோர்ட்டிஃபை பண்ணியிருப்பாங்க. இவங்க வந்து ஜமீன்தாரி ரைட்ஸை வந்து 3 வில்லேஜ் கிட்டேருந்து வாங்கியிருப்பாங்க. அது என்னென்னா சுதனுதி, கலிகத்தா அண்ட் கோபிந்த்பூர். அதுக்காக வந்து அவங்களோட ரிட்டன் பேமெண்ட் ஆஃப் 1200 rupees இயருக்கு பதிலாக இந்த இடத்துல வந்து ஜமீன்தாரி ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். அதை தான் இந்த ஃபோர்ட்டிஃபைடு ஃபேக்ட்ரியை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சென்ட் வில்லியம் கோட்டை அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து விச் பிகேம் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த பிரசிடென்சி இன் பெங்காலோட பிரசிடென்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸாக வந்து சென்ட் வில்லியம் கோட்டை வந்து இது வந்திருக்கும் 1770. ஓகேவா? நாரிஸ் மிஷன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. சர் வில்லியம் நாரிஸ் பார்த்தோன்னா சென்ட் பை த இங்கிலீஷ் கிங் வில்லியம் III இன் 1698 வந்து சென்ட் பண்ணியிருப்பார். அவுரங்கசீப் கிட்ட மீட் பண்ணி இங்கிலீஷ் ஜூரிடிக்ஷன் ஓவர் த இங்கிலீஷ் செட்டில்மெண்ட், அங்கே இருக்கிறவங்க கிட்ட அதோடைய ஜூரிடிக்ஷனோட பவர் வந்து இங்கிலீஷ் செட்டில்மெண்ட் மேலே வேணும்னு சொல்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. திஸ் வாஸ் டு கன்ஃபார்ம் எக்ஸிஸ்டிங் ப்ரிவிலேஜ் அண்ட் டு எக்ஸ்டெண்ட் த ட்ரேடிங் ரைட்ஸ் ஃபர்தர். இது வந்து இருக்கிற ப்ரிவிலேஜை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரியும் இவங்களோட ட்ரேடிங் ரைட்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரியும் கேட்டிருப்பார். இந்த ரிக்வஸ்ட் வந்து பார்த்தோன்னா வாஸ் கன்சிடர்ட் ஒன்லி டியூரிங் 1714 to 1717 வரைக்கும் தான் அப்போ தான் கன்சிடர் வச்சு சொன்னாங்க. when the mission under Surman sent to the Mughal Empire, Farrukh Shah obtained firm and address to the local ruler of Gujarat, Hyderabad and Bengal. இது எப்போ அவங்க கையில் கிடச்சிச்சின்னா சர்மான்ன்றவர் வந்து பார்த்தோன்னா அப்டைன் பண்ணியிருப்பார் முகல் எம்பையரான ஃபருக் ஷா கிட்டேருந்து அந்த அரசாங்கம் அந்த கிராண்டிங் ட்ரேட் வந்து அவர்கிட்ட தான் வந்து வாங்கியிருப்பார், லோக்கல் ரூலர் ஆஃப் குஜராத். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கர்நாடிக் வார். இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அட்வென்ட் ஆஃப் த யூரோப்பியன் ஃபினிஷ். இதுக்கு மேலே வந்து கர்நாடிக் வார்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப வந்து கவனமாக பார்க்கணும். ஓகேவா? இது வந்து யார் கூட ஃபைட் பண்ணுறதோ ட்ரீட்டி என்ன அதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட். நான் பாக்ஸ் பண்ணுறதை மட்டும் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கர்நாடிக் வார் பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா 3 வார்ஸ் வந்து நடத்துது. எதுக்குள்ளனா 1746 1763 வரைக்கும் வந்து 3 வார் நடத்துது. எதுக்காகனா வித் த ஃப்ரெஞ்ச் டு எஸ்டாப்ளிஷ் த சுப்ரீமசி. இதை தான் வந்து ஃப்ரெஞ்ச் கூட நடந்த வார் வந்து கர்நாடிக் வார்னு சொல்கிறாங்க. ஃப்ரெஞ்சா இல்லை வந்து பிரிட்டிஷா அப்படின்னு வந்து நம்ம வந்து டிசைட் பண்ணுறது அந்த கர்நாடிக். கடைசியில் வந்து ஃப்ரெஞ்ச் வந்து தோற்றுரும், பிரிட்டிஷ் தான் வின் பண்ணிடும். கர்நாடிக்ன்றது என்ன சொல்கிறாங்கன்னா சவுத் இந்தியாவில் இருக்கிற ஈஸ்ட் கோஸ்ட்டும் வெஸ்ட் கோஸ்ட்டும் சென்ட்ரல் ஈஸ்டர்ன் காட்ஸும் அண்ட் வெஸ்ட் கோரமண்டல் கோஸ்ட்டும் இருக்கிற சென்ட்ரலில் இருக்கிற பிட்வீனில் இருக்கிற இடத்த தான் வந்து கர்நாடிக் ரீஜன்.
திஸ் ரீஜன் வந்து பார்த்தோன்னா இப்போ ப்ரெசண்ட்டான தமிழ்நாடு, கர்நாடகா, நார்த் ஈஸ்டர்ன் கேரளா, சவுதர்ன் ஆந்திர பிரதேஷ் எல்லாமே சேர்ந்தது தான் வந்து கர்நாடிக் ரீஜன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கர்நாடிக் வார் பார்த்தோன்னா எதுக்காக வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் வார் ஆஃப் சக்சஷன் அண்ட் 7 இயர் வார் வந்து யாருக்குன்னா யூரோப்புக்கும் அண்ட் தென் ரெப்ரெசிவ் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதோடைய என்ன சொல்கிறது, அதோடைய இது எஃபெக்ட் தான் வந்து இந்தியாவில் தெரிஞ்சதுன்னு சொல்கிறாங்க. ஆஸ்திரேலியாவோட ரூலரான இதில் வந்து ரொம்ப வெளிவாக சொல்லியிருப்பாங்க. ஆஸ்திரேலியாவோட சார்லஸ் IV வந்து பார்த்தோன்னா இறந்திருப்பார் இன் 1740. இதுக்கப்புறம் அவரோட டாட்டரான மரியா தெரசா வந்து பதவிக்கு எடுத்திருப்பாங்க. ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தோன்னா மரியா தெரசாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் வந்து அவங்க வந்து பார்த்தோன்னா ஜெர்மன் ஸ்பீக்கிங் டெரிட்டரியில் இருக்கிற ஆஸ்ட்ரியாஸ் பட் சச்சஸ் பவாரியா, சக்சோனி அண்ட் ஸ்பெயினுக்கு வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருப்பாங்க. ஃபெட்ரிக் II ஆல்சோ நோன் அஸ் ஃபெட்ரிக் த கிரேட் ஆஃப் புர்ஷியா. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இந்த இது வந்து அவர் அட்வான்டேஜ் இந்த சுச்சுவேஷனை வந்து எடுத்துன்ட்டு அவர் வந்து இன்வேட் அண்ட் அனெக்ஸ் சைலீஷியா வந்து அவர் அனெக்ஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா ஆஸ்திரேலியன் ப்ராவின்சஸ் வித் த சப்போர்ட் ஆஃப் த ஃப்ரான்ஸ். ஆஸ்திரேலியன் ப்ராவின்சஸை யார் சப்போர்ட் பண்ணாங்க? ஃப்ரான்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வார் வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷ்க்கும் ஃப்ரான்ஸ்க்கும் வந்து நடந்துச்சு அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அதே மாதிரி இது அவங்களுடைய காலனியல் பொசிஷனான நார்த் அமெரிக்காலையும் இந்தியாவிலையும் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வார் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இப்போ நியூ கவர்னர் ஆஃப் பாண்டிச்சேரி யாருன்னா டியூப்ளெக்ஸ் தான். இவர் வந்து அப்பீல் டு மோரிஸ் கிட்ட வந்து அப்பீல் பண்ணுறாரு. யாருன்னா அவர் வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ். டியூப்ளெக்ஸ் வந்து கவர்னர் ஆஃப் யாருங்க? ஃப்ரெஞ்சு. இவர் வந்து பார்த்திங்கன்னா மோரிஸ் வந்து கவர்னர் ஆஃப் மெட்ராஸ். ஓகேவா? இவங்க நம்ம 2 பேரும் நியூட்ரலாக இருக்கோம், இங்கே சண்டை வேணாம்னு சொல்லியிருப்பார். பட் த பிரிட்டிஷோட ஸ்குவாட்ரன்ஸ் வந்து அண்டர் கமாண்டர் பேர்னட்ன்ற ஒரு தலைமையில் வந்து பார்த்தோன்னா ஸ்குவாட்ரன்னா கப்பற்படை வீரர்கள் இல்லை குழு, அது எப்படி சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சோட கப்பலை வந்து பார்த்தோன்னா கேப்சர் பண்ணுறாங்க இந்தியன் கூட்ஸோட. இது வந்து பார்த்தோன்னா இன்னும் வந்து சுச்சுவேஷனை வந்து பயங்கரமாக வந்து தூண்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. டியூப்ளெக்ஸ் வந்து இந்த இன்சிடென்ட்ஸ்னால ஷாக் ஆகிடுறாரு. இது எத்தனை போய்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு, அதோட ரூலரான யார், அந்த இடத்த கர்நாடிக் நவாபுவா தான் அவரோட ரூலரு, அவரான அன்வருதீன் கிட்ட வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. இந்த பிரச்சனையை எடுத்துகிட்டு போயிட்டு இதை வந்து வார் வராமல் இங்கே வந்து இங்கிலீஷ்க்கும் இங்கே வார் வராங்க பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. இவர் கிளைம் ப்ரிவிலேஜ் ஃபார் சம்டைம். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து இங்கே வந்து அமைதியாக இருங்க, இது வந்து என்னோட இடம், உங்கள் இடத்துல வந்து சண்டை வச்சுக்கோங்க, இங்கே வச்சுக்காதீங்கன்னு சொல்லி யார் அன்வருதீன் வந்து சொல்லியிருப்பார். அதே சமயத்தில் டியூப்ளெக்ஸ் வந்து யாரை கான்டாக்ட் பண்ணியிருப்பார்னா பொரண்டோனஸ் வந்து ஃப்ரெஞ்சு கவர்னர் ஆஃப் எசேல் ஆஃப் ஃப்ரான்ஸ் வந்து கவர்னர் பண்ணிடுறாரு. அவர் வந்து இந்தியன் வாட்டரில் வந்து 8 வார்ஷிப்போடு வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்னா பெய்டன் லீட் த இங்கிலீஷ் ஸ்குவாட்ரன். இவர் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்சு கவர்னர் போர்டனும் பெய்டனும் வந்து பார்த்தோன்னா பெய்டனுக்கும் வந்து சண்டை நடக்கும். அதில் வந்து பார்த்தோன்னா பெய்டனுக்கு வந்து 4 ஷிப்பும் ஃப்ரெஞ்சோட ஸ்குவாட்ரம் வந்து தடுத்து நிறுத்து பேட்டில் வந்து எங்கே நடக்கும்னா 6 ஜூலை 1746 நடக்கும். பெய்டன் வந்து சஃபர்ட் ஆகிட்டு ரிவர்ஸ் பின்வாங்கியிருப்பார். அவர் வந்து ஓக்லியில் வந்து ரீட்ரீட் திரும்பி போயிருப்பார். கல்கத்தாவில் வந்து எக்ஸ்பெக்டிங் சம் மோர் ஷிப் ஃப்ரம் த பிரிட்டன்லேருந்து கொஞ்சம் படம் வரும், அதில் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பின்வாங்கி ஊக்லிக்கு போயிருப்பார். ஓகேவா? ஃபால் ஆஃப் மெட்ராஸ். ஃப்ரெஞ்சு ஸ்குவாட்ரம் வந்து பார்த்தோன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கேப்சரிங் த அன்டிஃபீட்டட் யாருமே அந்த இடத்துல வந்து மெட்ராஸ் வந்து பாதுகாக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா அப்போ வந்து வேறு இடத்துல இருந்திருப்பாங்க. அதனால் அதை பயன்படுத்தி 15 செப்டம்பர் 1746 வந்து பார்த்தோன்னா மெட்ராஸ் வந்து கேப்சர் பண்ணிப்பாங்க. கவர்னர் மோரிஸ் வந்து பார்த்தோன்னா வாஸ் ஆஸ்க்ட் டு சரண்டர் பட் த மெட்ராஸ் கவர்னர் டர்ன் டு அன்வருதீன். அவர் என்ன பண்ண, கவர்னர் மோரிஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இவர் பிரிட்டிஷோட கவர்னர், அவர் வந்து எனக்கு சரண்டர் பண்ணுங்கன்னு கேட்டிருப்பாங்க. ஆனால் டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணியிருப்பார், அன்வருதீன் பக்கம் திரும்பியிருப்பார். டியூப்ளெக்ஸ் என்ன பண்ணியிருப்பார், அவருக்கு அவராக என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதை வந்து நான் அவங்களுக்கு கொடுத்தா தப்பாயிடும் பாஸ், அதனால் நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் தான் இந்த ஆர்காட்டுக்கே நவாபு, அதனால் நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எப்போ வந்து பார்த்தோன்னா எப்போ வந்து மெட்ராஸ் வந்து பிரிட்டிஷ்க்கு டு ஹேண்ட் ஓவர் டு ஹிம்
நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 25th September 1746 இங்கிலீஷ் வாஸ் ஃபோர்ஸ்டு டு பார்ட் வித் மெட்ராஸ்லேருந்து வெளியேறதுக்கு அவங்கள வந்து கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. பட் த நவாப் ஆஃப் கர்நாடிக் வந்து பார்த்தோன்னா கேட்பார், ஃப்ரெஞ்சை வந்து எனக்கு கொடுத்துறேன்னு சொன்னீங்க கொடுப்பா அப்படின்னு கேட்டுப்பார். நீ எப்படி ப்ராமிஸ் பண்ணி அந்த மாதிரி எனக்கு கொடுன்னு சொன்னேன். ஆனால் ஃப்ரெஞ்சு வந்து பார்த்தோன்னா கொடுக்காம ஏமாற்றிருப்பாங்க. இதனால் நவாப் வந்து பார்த்தோன்னா கோவமாயிட்டு அவர் வந்து 1000 பேர் சோல்ஜர்ஸை வந்து அவரோட சன்னான மஃபூஸ் கானோட தலைமையில் வந்து பார்த்தோன்னா அனுப்பிச்சிருப்பார் படையெடுக்கிறதுக்காக மஃபூஸ் கானோட தலைமையில் வந்து அமைச்சிருப்பார். இதுதான் பேட்டில் ஆஃப் சாந்தோம் அண்ட் அடையாரில் வந்து நடந்திருக்கும். என்னென்னா நவாப் வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ்டு பிளாக்கேஜ்டு அவர் வந்து பார்த்தோன்னா சென்ட் ஜார்ஜ் கோட்டையை வந்து பிளாக் பண்ணி வச்சுருப்பாரு. பட் த ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸ் புஷ்டு த நவாப் ஃபோர்ட். அது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா சென்ட் தாமஸ் வரைக்கும் பார்த்தோன்னா நவாபோட ஃபோர்ஸ் வந்து பின்ன வந்து தள்ளியிருப்பாங்க. ஃப்ரெஞ்ச் வந்து பார்த்தோன்னா ரிசீவ்ட் த reinforcement and மஃபூஸ் கான் attempt to all the progress of the French on the bank of the அடையார் ரிவர்லேயே வந்து பார்த்தோன்னா இது எல்லாமே கட்டுப்படுத்தி நிற்க வச்சுருப்பார். இவர் வந்து பார்த்தோன்னா அவர் வந்து அந்த நதியில் வந்து கஷ்டப்பட்டு ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸ் வந்து கஷ்டப்பட்டு நீந்தி வந்து பார்த்தோன்னா நவாப் ஃபோர்ஸை வந்து அட்டாக் பண்ணியிருப்பாங்க. இதனால் வந்து ஹெவி லாஸ் வந்து வந்திருக்கும். டியூப்ளெக்ஸ் வந்து பார்த்தோன்னா டியூப்ளெக்ஸ் வந்து அவர் வந்து அடுத்ததாக வந்து சென்ட் ஃபோர்ட் டேவிட் மேலே வந்து கண் வைக்கிறாரு. கடலூரில் இருக்குது. அது வந்து பிரிட்டிஷோட பொசிஷன், அது பிரிட்டிஷோட இடம். இங்கிலீஷ் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் த நவாபோட ஆர்காட்டோட ஹெல்ப் மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து என்னென்னலாம் வந்து லாஸ் பண்ணாரோ டியூப்ளெக்ஸ் கிட்ட அதுக்கிட்ட வந்து அவர் வந்து பயங்கரமாக ராஜதந்திரமாக வந்து லாஸ் பண்ண இடத்தெல்லாம் வந்து அவர் திருப்பி பெற்றிருப்பாங்க நவாப் ஆஃப் ஆர்காட்டோட ஹெல்ப் மூலிமா. டியூப்ளெக்ஸ் வந்து அகெயினாக என்ன பண்ணியிருப்பார், டிப்ளமேட்டிக்காக சேஞ்ச் பண்ணியிருப்பார். நான் வந்து நவாப் ஆஃப் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் நவாபோட கொடியை வந்து ஹோஸ்ட் பண்ணுறேன் ஃபார் ஏ வீக் வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து ரிக்வஸ்ட் நவாப் டு ஹேண்ட் ஓவர் டு த டவுன் டு த ஃப்ரெஞ்சுக்கு வந்து கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். நவாப் வந்து அதை அக்ரி பண்ணிவிட்டு இவர் வந்து வித்ட்ரா இஸ் ப்ரொபோஸ்டு ஹெல்ப் டு த பிரிட்டிஷ். அவர் வந்து வித்ட்ரா பண்ணியிருப்பார். இந்த 2 attempt ஆஃப் த பிரிட்டிஷ் அண்டர் ரியர் ஜென்ரல் அட்மைரல் பொஸ்கோவென் வந்து டு டேக் பாண்டிச்சேரி வந்து ஃபெயில்ட் ஆகிருக்கும். இதனால் வந்து அவரால் வந்து பாண்டிச்சேரியை வந்து கைப்பற்ற முடியாது. இந்த டைமில் வந்து 1748 வந்து ஃப்ரெஞ்ச் அண்ட் த இங்கிலீஷ் வந்து சைன் த ட்ரீட்டி ஆஃப் ஆக்ஸ்லா சாப்ளே வந்து ட்ரீட்டி வந்து அங்கே வந்து யூரோப்பில் வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. இந்த ட்ரீட்டி படி ஃப்ரெஞ்ச் வந்து அவங்களோட இடமான எல்லாத்தையும் வந்து இந்தியாவில் இருக்கிறத வந்து அவங்க என்னென்னா அது வந்து பிரிட்டிஷ் கொடுத்துடணும். அதே மாதிரி பிரிட்டிஷ் எந்த இடத்த வந்து கேப்சர் பண்ணாங்களோ நார்த் அமெரிக்காவில் அது வந்து லூசன்பர்க்கில் அதை வந்து அவங்களுக்கு திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லியிருப்பாங்க. இந்த யூரோப்பியன் வந்து பார்த்தோன்னா இந்த யூரோப்பீஸ் வந்து பார்த்தோன்னா பிரிட்டனுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் வந்து பீஸ் வந்து நிலவிச்சு. பட் த colonial power could not live in peace in the India. இங்கே வந்து அந்த பீஸ் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒன் நேட்டிவ் ரூலர் அகெயின்ஸ்ட் இவங்க 2 பேருக்கு சண்டை போட்டுருந்தாங்க. டியூப்ளெக்ஸ் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து ஃப்ரெஞ்ச் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும்னு நினச்சாங்க. அதனால் வார் ஆஃப் சக்சஷன் இன் போத் ஹைதராபாத் அண்ட் ஆர்காட்டை வந்து அவர் கையில் எடுத்தாருன்னு சொல்கிறாங்க. டியூப்ளெக்ஸ் வந்து பார்த்தோன்னா யாருக்கு சப்போர்ட் பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல முசாஃபர் ஜங் த கிராண்ட் சன் ஆஃப் த ஆசஃப் ஜங் who died in 1748 in ஹைதராபாத்தில் இறக்குறாரு as the நிசாம் ஆஃப் ஹைதராபாத். இந்த கர்நாடிக்கில் சப்போர்ட் பண்ணார் யாருக்குன்னா சந்தா சாஹிப்க்கு சப்போர்ட் பண்ணார். இவர் 3 பேரை கூட்டணி வச்சு ஃப்ரெஞ்சு நிஜாம் அண்ட் நவாப் ஆஃப் த கர்நாடிக் 3 பேரை கூட்டணி வச்சாங்க. இங்கிலீஷில் வந்து பார்த்தோன்னா ஆஃப்டர் லூசிங் மெட்ராஸை லூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து இவருடைய இதுக்கு முன்னாடியான இதுவானது எதுவுமே இல்லாமல் இவர்கிட்ட வந்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் டேவிட் மட்டும்தான் அவங்க கண்ட்ரோலில் இருந்ததுன்னு சொல்கிறாங்க. யார்கிட்டன்னா மெட்ராஸ் இங்கிலீஷ் கிட்ட. in order to reduce the influence of the ஃப்ரெஞ்சை வந்து இன்ஃப்ளூயன்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணணுன்னு இங்கிலீஷ் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க தான் அவங்களோட எதிர் கேண்டிடேட்டான நாசிர் ஜங் ஃபார் த த்ரோன் ஆஃப் நிசாம் ஆஃப் ஹைதராபாத்துக்கும் அண்ட் முகமது அலி ஆஃப்டர் த டெத் ஆஃப் த அன்வருதீன் இந்த பேட்டில் ஆஃப் ஆம்பூருக்கு அப்புறம் அவருக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க. பேட்டில் ஆஃப் ஆம்பூர் வந்து பார்த்திங்கன்னா முசாஃபர் ஜங் த கண்டெண்டர் ஃபார் த நிசாம் ஆஃப் ஹைதராபாத்துக்கு நிசாமுக்கு போட்டி போகிறதுல அவரும் ஒருத்தர் சொல்கிறாங்க. அண்ட் சந்தா சாஹிப் த யாருன்னு பார்த்தீங்கன்னா நவாபி ஆஃப் த கர்நாடக். இவங்க 2 பேரும் வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் த டிசிப்ளின்டு ஃப்ரெஞ்ச் ஆர்மி வந்து இவங்க 2 பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுச்சு. அப்புறம் வந்து
நிசாம் அதே மாதிரி அந்த நிசாம் அண்ட் அன்வருத்தீன் ஃபோர்ஸ்க்கும் அன்வருத்தீன் வந்து அதில் வந்து இவங்க 3 பேர் கூட்டு சேர்ந்து இவங்க வந்து கொண்டுட்டாங்க. யார்? அன்வருத்தீன். சந்தா சாஹிப் வந்து என்டர்ட் ஆர்காட் அஸ் அ நவாபா வந்து ஆர்காட்டுக்கு என்டர் ஆகுது. முகமது அலி அந்த சன் ஆஃப் அன்வருத்தீன் வந்து எஸ்கேப் ஆகி திருச்சிராப்பள்ளியில் இருக்கிற ஒரு கோட்டையில் வந்து போய் தங்கிடுறார். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த பேட்டில் ஆஃப் ஆம்பூர் வந்து பார்த்திங்கன்னா வாஸ் ஃபாலோட் பை த என்ட்ரி ஆஃப் த விக்டோரியஸ் ஃபோர்ஸ் டு டெக்கன். நாசிர் ஜங் வந்து பார்த்தோன்னா வாஸ் கில்டு பை த ஃப்ரெஞ்ச் ஆர்மி. அண்ட் முசாஃபர் ஜங் வந்து பார்த்தோன்னா நிசாம் ஆஃப் ஹைதராபாத் தான் வந்து டிசம்பரில் 1750 வந்து அவர் வந்து பதவி ஏற்கிறாங்க. டியூப்ளெக்ஸ் ட்ரீம் ஆஃப் எஸ்டாப்ளிஷிங் எ ஃப்ரெஞ்ச் எம்பையர் அப்பியர்ட் குட் ஃபார் சம் டைம். அது வந்து கொஞ்ச நாளுக்கு வந்து நல்லா தான் இருந்துச்சு. டியூப்ளெக்ஸ் வந்து பார்த்தோன்னா நிறைய மணியும் டெரிட்டரிஸையும் போத் நிசாம் அண்ட் நவாப் ஆஃப் ஹைதராபாத் கிட்டேருந்து அவர் கிடச்சிச்சு. வென் முசாஃபர் ஜங் வந்து ரிக்வயர்டு ஃப்ரெஞ்ச் ப்ரொடெக்ஷன். முசாஃபர் ஜங் வந்து பார்த்தோன்னா ஃப்ரெஞ்ச் ப்ரொடெக்ஷனை வந்து வேணும்னு கேட்டிருந்தார். டியூப்ளெக்ஸ் வந்து சென்ட் புசியை வந்து அவர் அமிச்சு த ஃப்ரெஞ்ச் ஜென்ரல் ஏ லார்ஜ் ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸ் வந்து அவருக்கு அமிச்சாங்க. முசாஃபர் ஜங் வந்து டிட் நாட் லீவ் லாங். அவர் வந்து ரொம்ப நாள் வந்து வாழலை. சம் பீப்புள் வந்து பார்த்தோன்னா அவரை கொண்டுடுறாங்க. அதனால் வந்து பிரிசி ப்ராம்ப்ட்லி பிளேஸ்டு. பிரிசி வந்து யாரை வந்து அந்த அரியணையில் உட்கார வைக்கிறாங்கன்னா இதுக்கு முன்னாடியான நசீர் ஜங்கோட பிரதரான சலாபத் ஜங்கை வந்து பார்த்தோன்னா பதவியில் வந்து உட்கார வைக்கிறார். யார்? புசியோட ஹெல்ப் மூலமாக ஒரு பதவியில் உட்கார்றாரு. இன் ஆர்டர் டு அவங்க பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸை ரெடியூஸ் பண்ணணுன்ட்டு இவங்க வந்து யார் கேப்சரிங் முகமது அலி. யார் அவர் வந்து பார்த்தோன்னா அவங்களோட ஆதிக்கத்தை குறைக்கணும்னு சொல்லிட்டு முகமது அலியை கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு தப்பி ஓடி திருச்சிராப்பள்ளியில் வந்து ஒளிஞ்சின்டார்ல. அன்வருத்தீன் கொன்னதுக்கப்புறம் அவரை வந்து கேப்சர் பண்ணணும்னு நினச்சாங்க. அதனால் சந்தா சாஹிப் வந்து அவர் வந்து பார்த்தோன்னா திருச்சிராப்பள்ளிக்கு போயிட்டு அவங்க ஃப்ரெஞ்ச் அண்ட் நிசாமோட ஹெல்ப் மூலிமா அவர் வந்து தோக்கடிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. இதில் சின்னதாக வந்து ராபர்ட் கிளைவ் பற்றி பார்க்கலாம். ராபர்ட் கிளைவ் வந்து பார்த்தோன்னா வாஸ் பார்ன் இன் செப்டம்பர் 29, 1725. இவர் வந்து ஸ்டடி பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவர் வந்து 3 ஸ்கூலை விட்டு அவங்க வெளியேற்றிட்டாங்க அவரோட இன்டிசிப்ளின் ஆக்டிவிட்டினால. இவருக்கு வந்து படிப்பு மேலே அவ்வளோ ஆர்வம் கிடையாது. கிளைவ் வந்து பார்த்தோன்னா என்ன சொல்கிறது, எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுகிட்டே இருக்கிற ஒரு கேரக்டர். இவர் பிஹேவியர் வந்து இஸ் ஃபாதர் செக்யூர்ட் இன் ரைட்டர் போயட் இந்த இதனால் இவர் என்ன பண்ணாங்க, ஒரு ரைட்டர் போஸ்ட்டுக்கு வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனியில் அவங்க அப்பா வந்து அவர் வேலைக்கு சேர்த்து விட்டுறாரு. அவங்க வந்து என்ன பண்ணாங்க, அதுக்கப்புறம் வந்து மெட்ராஸ்க்கு வரார். கிளைவ் வந்து பார்த்தோன்னா லேட்டராக வந்து அவர் வந்து ஒரு கவர்னராக வந்து சென்ட் டேவிடுக்கு வந்து ஒரு கவர்னராக நியமிக்கிறாங்க. விச் வாஸ் இன்வால்வ்டு இந்த கர்நாடிக் வாரில் அவர் இது பண்ணுறாரு. திருச்சிராப்பள்ளி வந்து முற்றுகையிடுறாரு. இவர் வந்து பேட்டில் ஆஃப் பிளாசியில் பெங்காலில் வந்து வின் பண்ணுறதுனால பிரிட்டிஷ் எம்பையர் வந்து கேம் டு எவால்வ் இன் இந்தியா. கிளைவ் வந்து ரிட்டர்ன் டு இந்தியா டு டேக் அப் இஸ் கவர்னர்ஷிப் அண்ட் செக்யூர்ட் த திவானி ரைட்ஸ் ஃப்ரம் த டிஃபிட்டட் முகல் எம்பையர் இன் 1765. கிளைவ் வந்து இவர் வந்து நிறைய வெல்த்தாலையும் இந்தியா விட்டு வெளியே போகும்போது ரிச் மேனாக போகிறாரு. அவரோட பர்சனல் ஃபார்ச்சூனே பார்த்தோன்னா அவங்ககிட்ட இருந்த சொந்த மதிப்பே வந்து 2,34,000 pounds வரைக்கும் இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் ஜாகஸ் அண்ட் பெங்கால் வந்து ஃபெச்டிமி அவரோட இடமான பெங்கால் அவருக்கு மந்த்லி அவரோட ஆனுவல் இன்கமாக வந்து 27,000 pounds வந்து அவருக்கு வந்து சம்பாரிச்சு கொடுத்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இங்கிலாந்துக்கு ரிட்டர்ன் ஆனவுடனே இவர் வந்து பார்லிமெண்ட்டில் என்கொயரியை வந்து ஃபார்ம் பண்ண சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சு. அவரோட அலிகேஷன் அண்ட் கரப்ஷனை வந்து அவர் வந்து இதனால் சந்திக்க வேண்டியதாக இருந்தது. அதனால் வந்து மனமுடைந்த அவர் வந்து பார்த்தோன்னா தற்கொலை பண்ணிட்டார். விடுவிக்கப்பட்ட அந்த இதுலேருந்து அவர் வந்து விடுவிக்கப்பட்டாலும் எக்ஸ்னாரேட்டட்னா விடுவிக்கப்பட்டாலும் அவர் வந்து சூசைட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ராபர்ட் கிளைவ் இன் செகண்ட் வேர்ல்டு வார். டூப்ளெக்ஸ் வந்து பார்த்தோன்னா டிட்டர்மைன் டு அவர் வந்து பார்த்தோன்னா திருச்சிராப்பள்ளியை வந்து பார்த்தோன்னா வித் ஹெல்ப் ஆஃப் சந்தா சாஹிப் மேலே டேக் ஓவர் பண்ணணுன்ற தாட்டில் தான் அவர் இருந்தார். சந்தா சாஹிப்பும் அவரோட ட்ரூப்ஸும் வந்து சேர்ந்து 900 ஃப்ரெஞ்ச்மேன்ஸும் எல்லாமே சேர்ந்து அதை வந்து அட்டாக் பண்ணாங்க. முகமது அலி ஆட் ஒன்லி 5,000 சோல்ஜர்ஸ் தான், நாட் மோர் தென் 600 இங்கிலீஷ் மேன் டு ஹெல்ப். அதுக்கு மேலே வந்து அவர்கிட்ட ஆள் இல்லை. ராபர்ட் கிளைவ் வந்து என்ன பண்ணார்னா, இவரோட ஐடியா வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியோட போக்கே மாற்றிடுச்சுன்னு சொல்கிறான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் எல்லாருமே வந்து திருச்சிராப்பள்ளி இருக்கிறதுனால நம்ம வந்து ஆர்காட் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஃப்ரெஞ்ச் அண்ட் நவாப் ஆர் பிஸி இன் கான்சன்ட்ரேட்டிங் இன் திருச்சிராப்பள்ளியில். கிளைவ் வந்து பார்த்தோன்னா ஃபோர்ட் டேவிட்லேருந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் 26, 1752 வந்து வெறும் 200 இங்கிலீஷ் சோல்ஜர் ப்ளஸ் 300 இந்தியன் சோல்ஜரோட அவர் வந்து அவங்க கணக்கு தென்னிப்படுற ஸ்மால் ரூலர்ஸ் எல்லாத்தையுமே வந்து கைப்பற்றிட்டு இந்த ராஜா ஆஃப் மைசூர் அந்த ரூலர் ஆஃப் தஞ்சாவூர் ரேலி டு சப்போர்ட் முகமது அலிக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அவங்க அங்கே இருந்ததுனால
சந்தா சாஹிப் வந்து dispatched a force to 300 under his son ராஜா சாஹிப். அவர் கூட வந்து அனுப்பிச்சாங்க, சரி நீ போய் பார்த்துக்குப்பா அப்படின்ட்டு டு டேக் ஆர்காட். கிளைவ் வந்து சீஸ்டு கைப்பற்றினார் ஆர்காட்டை இன் August 31 and then successfully withstood a 33 day siege by சந்திரா சாஹிப் சன். அவரை வந்து பார்த்தீங்கன்னா 53 நாள் படையெடுத்ததுலேருந்து அவர் வந்து மீட்டு கொண்டு வந்தார். ராஜா சாஹிப் வந்து வாஸ் ஹெல்ப்டு பை த ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸ் வந்து அவருக்கு ஹெல்ப் பண்ணாங்க. இந்த பேட்டில் ஆஃப் ஆர்னியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இங்கிலீஷ் அண்ட் மராத்தா ரூலர்ஸ் முரேரே ராவ் வந்து பார்த்தோன்னா ஃபோர்ஸ்ட் ஏ அன்இக்குவல் நம்பர் ஆஃப் ஃப்ரெஞ்ச் அண்ட் ஃபோர்ஸ் ஆஃப் நவாப் ஆஃப் ஆர்கன் இன் செவரல் பேட்டிலில் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஒன் காவேரி பாக்கம் சந்தா சாஹிப் வந்து கேப்சர் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க. முகமது அலி பிகேம் த அன்டிஸ்ட்ரிபியூட்டட் ரூலர் ஆஃப் த கர்நாடிக்கில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தவிர்க்க முடியாத ஒரு ஆளாக வந்து உருவானார். யூரோப்பில் வந்து பார்த்தோன்னா பிரிட்டன் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு வார்லேயுமே வந்து பார்த்தோன்னா அவங்க இன்வால்வ் ஆகலை. ஸோ இதனால் வந்து இந்த கம்பெனி வந்து இங்கே இருக்க ஃபைட் பண்ணிகிட்ருக்கிறதுனால இந்த ஃப்ரெஞ்சு கவர்னரான டியூப்ளெக்ஸை வந்து ரீகால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ட்ரீட்டி ஆஃப் பாண்டிச்சேரி வந்து சைன் ஆச்சு எப்போன்னு பார்த்தீங்கன்னா 1755 வித் த இங்கிலீஷ். போத் த கண்ட்ரிஸ் வந்து யாருமே வந்து அவங்களோட உள்நாட்டு விவகாரத்தில் தலையிடக்கூடாதுன்னு சொல்லி இந்த டிடி வந்து என்ன சொல்லுச்சுன்னா மியூச்சுவல் டெரிட்டரியல் பொசிஷன் இன் இந்தியா வந்து வரையறுத்துச்சு. இந்த சுச்சுவேஷன் வந்து பார்த்தோன்னா 2 சென்ச்சுரிஸ்க்கு வந்து பார்த்தோன்னா அன்டில் த இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுச்சுவேஷன் வந்து மெயின்டைன் ஆச்சுன்னு சொல்கிறாங்க. மியூச்சுவல் டெரிட்டரிஸ், எனக்கு இந்த இடம் இது உனக்கு இந்த இடம் அப்படின்ற மாதிரி இது வந்து இவங்க வரையறுத்துங்கினாங்க. இதுக்கு மேலே வந்து நீயும் வரக்கூடாது நானும் வரக்கூடாதுன்ற மாதிரி இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வரைக்கும் இந்த அக்ரிமெண்ட் வந்து அவங்களுக்குள்ளே இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்தது வந்து தேர்ட் கர்நாடிக் வார் வந்து 1756 to 1760 வரைக்கும் 63 வரைக்கும் வந்துச்சு. இது வந்து பார்த்தோன்னா 7 இயர் வாரோட ஒரு எதிரொலியாக தான் இருந்துச்சு. இது வந்து எங்கே நடந்துச்சுன்னா யூரோப்பில் வந்து ப்ரோக் அவுட் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொல்கிறாங்க இன் 1756. இது வந்து பார்த்தோன்னா எப்போவுமே வந்து துருவங்களான பிரிட்டனுக்கும் ஃப்ரெஞ்சுக்கும் வந்து சண்டை நடந்துகிட்டே இருந்ததுன்னு சொல்கிறாங்க. எதிரெதிர் ஆளுங்களை வந்து அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. இது வந்து எங்கே நடந்துச்சுன்னா நார்த் அமெரிக்காவில் வந்து இது வந்து இந்த வார் வந்து நடந்துச்சு. இது அமெரிக்கன் வார் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் வெஸ்ட் ஆஃப்ரிக்காவில் லேட்டர் பிகேம் த ஃப்ரெஞ்ச் வெஸ்ட் ஆஃப்ரிக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்தியா வந்து பார்த்தோன்னா தேர்ட் கர்நாடிக் வாரில் மேனிஃபெஸ்ட் ஆச்சு. பிஃபோர் டேர்னிங் அவர் அட்டென்ஷன் டு த தேர்ட் கர்நாடிக் வார் வாட் ஹேப்பன் இந்த பெங்காலில் வந்து இந்த டைமில் வந்து பார்க்கலாம். பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து நடந்துச்சு 1753. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து தஸ்தக் வந்து பார்த்தோன்னா முகல் எம்பையர் வந்து அவங்களுக்கு கொடுத்த தஸ்தக்கை வந்து பார்த்தோன்னா ரொம்ப வந்து என்ன சொல்கிறதாங்க எல்லாமே அப்யூஸ்டு பண்ணாங்க, பாழ் பண்ணாங்க. நாட் பேயிங் டேக்ஸ் டு த நவாப் ஆஃப் த பெங்கால் பை இன்வால்விங் இட்ஸெல்ஃப் இன்டர்னல் ட்ரேட். இதனால் வந்து பை இன்வால்விங் இட்ஸெல்ஃப் இந்த இன்டர்னல் ட்ரேட்குள்ளே வந்து அவங்க தலையிட ஆரம்பித்தாங்க. இதை தவிர்த்து வந்து கம்பெனி வந்து பார்த்தோன்னா யாருக்கு வந்து அசைலம் கொடுத்தாங்கன்னா தஞ்சம் கொடுத்தாங்க. சன் ஆஃப் நவாப் சிராஜ் உத்தௌலாவோட ஆஸ்டேல் ஆன்டிக் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து அசைலம் கொடுத்தாங்க. இந்த கம்பெனி வந்து ரிசீவ்டு அப்ளிகேஜ் த நவாப் அண்ட் would demand return of the nephew. அவங்க வந்து அவங்கள எனக்கு திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அவங்க கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. ஃபோர்ட் சென்ட் வில்லியமில் வந்து பார்த்தோன்னா கேப்சர் பண்ணியிருப்பாங்க. யூரோப்பியன்ஸை வந்து இம்ப்ரெசன்ட் பண்ணி வச்சுருப்பாரு. இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற சுச்சுவேஷனாக கம்பெனி வந்து சென்ட் ஜார்ஜ் ஃபோர்ட்டை வந்து டிஸ்பேச்ட் எ ஸ்ட்ராங் கண்டஜென்ட் அண்டர் யார் கையில் வந்து அதிகாரத்தை கொடுத்துச்சுன்னா ராபர்ட் கிளைவ் அண்ட் வாட்சன் கீழே வந்து கொடுத்துச்சாங்க. இந்த பேட்டில் தட் என்சூல்ட் இன் த பேட்டில் ஆஃப் பிளாசியில் வந்து இது வந்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா இட் வாஸ் அலைடு தட் 143 யூரோப்பியன் பிரிசனரை வந்து பார்த்தோன்னா அந்த வில்லியம் ஃபோர்ட்டில் அந்த பெங்காலில் இருக்கிற கோட்டையில் வந்து பார்த்தோன்னா இவங்க அடைச்சி வச்சுட்டாங்க. 18க்கு 15 ஃபீட் மட்டும்தான். இந்த 23 பேர் மட்டும்தான் வந்து உயிரோட இருந்தாங்க, மற்ற எல்லாருமே இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. இதை வந்து பிளாக் ஹோல் ட்ராஜடி அட் கல்கட்டா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து பார்த்தோன்னா பிரிட்டிஷோட பொசிஷனை வந்து பார்த்தோன்னா இங்கே சேஞ்ச் பண்ணுச்சுன்னு சொல்லலாம். ஃப்ரம் பீயிங் ஏ கமர்ஷியல் பவர் டு ஏ டெரிட்டல் பவரையாக மாற்றுறது எதுனா இதுதான் யார் பேட்டில் ஆஃப் பிளாசியில் தான் மாற்றுச்சுன்னு சொல்கிறாங்க. இட் கன்ஃபார்ம்டு தட் த ப்ரிவிலேஜ் அப்டைன் பை த கம்பெனி அண்ட் ரீப்ளேஸ் சிராஜ் உல்லா வித் த பிட்ரேயல் ஆஃப். இப்போ இது மாதிரி பண்ணதுனால சிராஜ் உத்தாலாவே தூக்கிட்டு மிர் ஜாஃபரை வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து
தனக்கு யார் ஆமை போடுறாங்களோ அவங்க சாமி அவங்க உட்கார வச்சுருவாங்க. அதுதான் வந்து அதில் சொல்கிறோம். மீர் ஜாஃபர் வந்து உட்கார வைக்கிறாங்க. இந்த கம்பெனியோட சோவர்ஜினிட்டி ஆதிக்கம் ஓவர் கல்கத்தா வந்து பார்த்தோன்னா ரெகக்னைஸ் ஆச்சு. அண்ட் இட் வாஸ் கிவன் சஃபிஷியன்ட் லேண்ட் டு மெயின்டைன் ஏ மிலிட்ரி ஃபோர்ஸ். இதனால் வந்து அவங்களுக்கு தேவையான படையை வந்து அவங்களால மெயின்டைன் பண்ண முடிச்சு. மீர் ஜாஃபர் வந்து ஆல்சோ அக்ரி ஃபார் கம்பெனி ரெசிடென்ட் இன் இஸ் கோர். என்னோட ஒரு மீர் ஜாஃபர் வந்து ஒத்துனார். ஏன்னா வந்து கம்பெனியோட ரெசிடென்ட் ஒருத்தர் வந்து அங்கே தங்கறதுக்கு அவர் ஒத்துங்கினார். மீர் ஜாஃபர் வாஸ் ரிப்ளேஸ்டு பை மீர் காசிம். மீர் ஜாஃபரையும் என்ன பண்ணிட்டாங்க, தூக்கிட்டு மீர் காசிமை வந்து உட்கார வச்சாங்க. லேட்டர் ட்ரை டு அசர்ட் இஸ் இண்டிபெண்டன்ஸ்னால அவங்க வந்து எந்த லிங்க்கையும் வைக்காமல் கம்பெனி அஃபிஷியல் இனே வந்து இதுக்கப்புறம் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மீர் காசிமுக்கு அப்புறம் முடிவு பண்ணியிருப்பாங்க. பேட்டில் ஆஃப் பக்சர் வந்து 1764 வந்து பெங்காலுக்கு வந்து தப்பியோடைய மீர் காசிம் வந்து யார் கூட கூட்டணி வச்சாங்கன்னா பெங்காலோட முகல் எம்பையரான ஷா ஆலம் II கூடவும் அண்ட் நவாப் ஆஃப் அவுத்தான சிராஜ் உத் தௌலா கூடவும் வந்து அவர் வந்து கூட்டணி வச்சுருப்பாங்க. சிராஜ் உத் தௌலா கிடையாது, சுஜா உத் தௌலா கூட. பேட்டில் ஆஃப் பக்சர் வந்து சுஜா உத் தௌலா. ஓகே, அது வந்து சிராஜ் உத் தௌலா. ஓகே, இது ரெண்டும் டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா புக் பேக்கில் இதே மாதிரி ஒரு கொஷின் கேட்டிருப்பாங்க. இவங்க வந்து பார்த்தோன்னா இவங்க எல்லாருமே பார்த்தோன்னா இவங்களுக்கு எல்லாருமே ஒரு கோவம் இருந்தது. ஏன்னா இவங்க எல்லா கம்பெனி வந்து இவங்க தன்னோட இன்டர்னல் அஃபேரில் தைலாயிடுறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து பிரிட்டிஷனுக்கு எதிராக வந்து வாரை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. இது எங்கே நடந்துச்சுன்னா பக்சரில் 1764 வந்து நடந்துச்சு. இது வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் ஆர்ம்டு அந்த கம்பெனி ஃபோர்ஸ் வந்து பார்த்தோன்னா இதில் வேர்ன் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க. வேணா பிரிட்டிஷ் வந்து வின் பண்ணாங்க. இந்த விக்ட்ரி வந்தனால பிரிட்டிஷ் வந்து என்ன சொன்னாங்க, ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் வந்து 1765 வந்து சைன் பண்ணுறாங்க. யாருன்னா பை ராபர்ட் கிளைவ் வந்து வித் ஷா ஆலம் II. பை திஸ் ட்ரீட்டி வந்து கம்பெனி வந்து பார்த்தோன்னா திவானி ரைட்ஸ் வந்து கிடச்சிச்சு டு கலெக்ட் ரேண்ட் ரெவென்யூ ஃப்ரம் பிரின்ஸ்லி ஸ்டேட்டான பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா கிட்டேருந்து. அதோட பிரின்ஸ்லி ஸ்டேட்டான அவங்ககிட்ட இருந்து திவானி ரைட்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடச்சிது, க்ரியேட் பண்ணிக்கினாங்க. இதை தவிர வந்து பார்த்தோன்னா புர்டுவான், சிட்டங்கான் அண்ட் மிட்னப்பூர்ன்ற பெங்காலிருந்து அவங்களுக்கு வந்து 3 கம்பெனிக்கு வந்து டிஸ்ட்ரிக்ஸ் வந்து கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த சாவர்ஜினி இவருக்கு வந்து பார்த்தோன்னா மொத்த உரிமையும் கல்கத்தாவோட மொத்த உரிமையும் அவங்களுக்கு கிடைச்சுன்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து பிரிட்டிஷ் தான் பார்த்தோன்னா விர்ச்சுவல் ரூலராக வந்து பெங்காலுக்கு வந்து உருவானாங்க. யூரோப்பியனோட ட்ரேடிங் சென்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ட்ரேடிங் சென்டர்ஸ் வந்து எங்கெங்கே இருக்குன்னு வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இன்னும் ஒரு பேஜ் அவுட்பிரேக் ஆஃப் த தேர்ட் கர்நாடிக் வார். 7 இயர் வாரோட அவுட் பிரேக் தான் வந்து தேர்ட் கர்நாடிக் வார்னு சொல்கிறாங்க. கிளைவ் வந்து கேப்சர் சந்திரநாகூர் ஃப்ரெஞ்ச் செட்டில்மெண்ட் இன் பெங்காலில் வந்து கிளைவ் வந்து கேப்சர் பண்ணுறாரு. ஃப்ரெஞ்ச் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பெங்காலில் வந்து இதோட வந்து எண்ட் ஆகிடுதுன்னு சொல்கிறாங்க. பட் த ரிட்டைன் த பவர் இந்த சவுத்தில் வந்து அவங்களுக்கு அந்த பவர் இருக்குது. ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட் வந்து கவுண்டி லாலியை வந்து பார்த்தோன்னா சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் த ஃப்ரெஞ்ச் ஃபோர்ஸாக வந்து இந்தியாவுக்கு அனுப்புகிறாங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா பெங்கால் ஆக்டிவாக இருக்கும்போது கவுண்டி லாலி வந்து சென்ட் டேவிடை வந்து பார்த்தோன்னா ப்ராப்ளி செக்யூர் பண்ணுறாரு. கொஞ்சமாகவே கைப்பற்றுறாரு, ஈஸியாகவே கைப்பற்றுறாரு. கவுண்டி லாலியோட நெக்ஸ்ட் மூவ் என்னென்னா தஞ்சாவூரை வந்து கைப்பற்றணும். பட் த ஃப்ரெஞ்ச் வந்து வார் ஆஃப்டர் மணி ஃப்ரம் த ராஜா கிட்டேருந்து அவங்க மணி வாங்கினதுக்கப்புறம் he could not give up. Without a penny in the seas of Tanjavur was lifted because there were threat of British attack on பாண்டிச்சேரி இருந்ததுனால அவங்க அப்படியே அது கைவிட்டுட்டு எல்லாமே வந்து அங்கே ஃப்ரெஞ்சுக்கு போய்ட்றாங்க. லாலி என்ன பண்ணுறாருன்னா என்ன சொல்கிறாங்க, லாலி வாண்ட் டு புசி டு கம் ஃப்ரம் ஹைதராபாத் டு ஹெல்ப் ஹிம் டு டிஃபெண்ட் த பாண்டிச்சேரி. இன் கேஸ் ஆஃப் அட்டாக் வந்தால் நீ வந்து காப்பாற்றுறதுக்கு புசி நீ வாப்பா சாமி அப்படின்னு கூப்பிட்ருப்பார் ஹைதராபாத்லேருந்து. இது புசி வந்து பார்த்தோன்னா ஹைதராபாத்லேருந்து வந்து லாலி கூட ஜாயின் பண்ணியிருப்பார். இன் டெக்கனில் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன் வந்து சேஞ்ச் ஆச்சு குயிக்லி அண்ட் ஃப்ரெஞ்ச் லாஸ்ட் போத் ராஜமந்திரி அண்ட் முசலிப்பட்டது ரெண்டுமே வந்து ஃப்ரெஞ்ச் வந்து விட்டுடுறாங்க. சலாபத் ஜங் வந்து பார்த்தோன்னா த நிசாம் ஆஃப் ஹைதராபாத் வித்தவுட் ஃபைட்டிங் எ பேட்டில் சைன் எ அக்ரிமெண்ட் வித் எ பிரிட்டிஷ். எந்த ஒரு போட்டியும் போடாமல் சலாபத் ஜங் வந்து பிரிட்டிஷ் கூட வந்து பேட்டிலில் வந்து அக்ரிமெண்ட் வந்து சைன் பண்ணுறாரு. நிசாம் வந்து என்ன பண்ணுறாருன்னா ட்ரான்ஸ்ஃபர் முசலிப்பட்டினம் அண்ட் நார்த்தன் சிரியஸ் ஃப்ரம் த ஃப்ரெஞ்ச் டு த இங்கிலீஷ்க்கு வந்து அவர் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறாரு. த கம்பைன்டு ஃபோர்ஸ் ஆஃப் புசி அண்ட் லாலியோ வந்து பார்த்தோன்னா காஞ்சிபுரத்தை கேப்சர் பண்ணுறாங்க. மெட்ராஸ் நோக்கி அவங்க வரத்துக்கு பார்க்குறாங்க. பிரிட்டிஷ் வந்து பார்த்தோன்னா பெங்காலில் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும்போது மெட்ராஸ் ஹேட் ஒன்லி அபவுட் 800 இங்கிலீஷ் மேனும் 2500 இந்தியன் சோல்ஜர்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. அவங்க வந்து சீஸ் ஆஃப் மெட்ராஸை வந்து கைப்பற்றுறாங்க. எப்போனா 12th December 1750. இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் புக் பேக்லேயே இருக்குது. ஃப்ரெஞ்ச் could not process till February
1759 வரைக்கும் அவங்க வந்து எந்த ஒரு ப்ராசஸும் பண்ணல. பட் போத் சைடு வந்து பார்த்தோன்னா சஃபர் வந்து ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னு சொல்கிறாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் வந்து பார்த்தோன்னா could not continue with the siege as supplies was dwelling. அவங்க வந்து அதுக்கு மேலே வந்து போக முடியல, ஏன்னா வந்து சாப்பாடு அது எல்லாமே ரொம்ப கம்மியாக இருந்தது. மீன் லைனில் வந்து ஜென்ரல் பொக்கோக் வந்து பார்த்தோன்னா ப்ரவுட் a fleet to relief of மெட்ராஸ் படைகளை வந்து திரட்டி வந்து மெட்ராஸ்க்கு வந்து வர்றாரு. லாலி வாஸ் ஃபோர்ஸ்டு டு லிஃப்ட் த சீஸ் அண்ட் ஃபால் பேக் டு காஞ்சிபுரம். அவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் வந்து கைவிட்டுட்டு அவர் வந்து காஞ்சிபுரத்துக்கு திரும்ப வேண்டிய சூழலுக்கு அவர் தள்ளப்படுறார். பேட்டில் ஆஃப் வந்தவாஷ் அண்ட் தென் ஃபாலன் ஆஃப் பாண்டிச்சேரி. லாலி வந்து ரிட்டையர்டு டு பாண்டிச்சேரி அண்ட் லீவிங் ஃப்ரெஞ்ச் கான்டெஜனன்ட் இன் த ஆர்காட்டில் வந்து ஃப்ரெஞ்ச் படையை விட்டுட்டு லாலி வந்து பார்த்தோன்னா திரும்பி பாண்டிச்சேரிக்கு போகிறார். பிரிட்டிஷ் வந்து மூவ் டுவர் வந்தவாசி வழியாக வந்து பட் சடன்லாக அவர் ஃபெல் அப்பான் காஞ்சிபுரம் அண்ட் கேப்சர். பிரிட்டிஷ் வந்து வந்தவாசி வழியாக வந்து காஞ்சிபுரத்துக்கு வந்து அதை கேப்சர் பண்ணிடுறாங்க. ஃப்ரெஞ்சோட fresh detachment of British force arrived under the commander of Sir Ercourt தலைமையில் வந்து ஃப்ரெஷ்ஷான ஒரு படை வந்து வருது. The last ditched battle was fought between Sir Ercourt and Lally. வந்து கடைசியான பெரும் மோதல் எங்கே நடந்துச்சுன்னா வந்தவாசியில் வந்து நடந்துச்சு இன் ஜான்வரி 1760. புசி வந்து பார்த்தோன்னா தோக்கடிக்கப்பட்ட அவரை பிரிசனராக எடுத்துகிட்டு போகிறாங்க. லாலி வந்து பார்த்தோன்னா ரீட்ரீட்டட் டு பாண்டிச்சேரி பட் இட் வாஸ் நாட் பிசைஸ்டு இமீடியட்லி. அவர் வந்து பாண்டிச்சேரிக்கு போயிடுறாரு. ஆனால் வந்து அந்த கைப்பற்றுறது வந்து அவர் முற்றுகையிறது வந்து அவ்வளோ ஸ்பீடாக நடக்கலன்னு சொல்கிறாங்க. மீன்வைல் த பிரிட்டிஷ் வந்து எதை கேப்சர் பண்ணுறாங்கன்னா செஞ்சியும் அண்ட் பாண்டிச்சேரிக்கு போகிறதுக்கு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போ வந்து லேடு சீஸ்டு டு த லாலி அண்ட் ரெகக்னைஸ் த டிஃபென்ஸ் அண்ட் புட் த ஹீரோயிக் ரெசிஸ்டன்ஸ் டு த பிரிட்டிஷ். அவர் வந்து லாலி வந்து பார்த்தோன்னா அவர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் எல்லாமே ரீஆர்கனைஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து தைரியமாக வந்து அது வந்து எதிர்க்கிறாரு. ஆனால் வந்து இந்த சீஸ் ஆஃப் பாண்டிச்சேரி வந்து கண்டினியூட் ஃபார் செவரல் மந்த். முற்றுகையிறது வந்து ரொம்ப மந்த் வந்து நடந்துகிட்டே இருந்தது. ஃபைனலாக வந்து February 4, 1761 வந்து பாண்டிச்சேரி வந்து பிரிட்டிஷ் கைக்கு வந்துடுது. இந்த சேம் இயரில் வந்து பிரிட்டிஷ் டு கண்ட்ரோல் ஆஃப் மாஹே அண்ட் அனதர் ஃப்ரெஞ்ச் பொசிஷன் இந்த வெஸ்ட் கோஸ்ட்லேயும் வந்து அவங்க கையில் வந்து எடுத்துடுறாங்க. ஆல் த ஃப்ரெஞ்ச் பொசிஷன் வந்து இப்போ லாஸ்ட் ஆகிட்டதுனால ஃபைனலாக வந்து பார்த்தோன்னா ட்ரீட்டி ஆஃப் பாரிஸ் வந்து நடக்குது. அட் த எண்ட் ஆஃப் த 7-year வாரில் பாண்டிச்சேரி அண்ட் சந்திரநாகர் வந்து ஃப்ரெஞ்சுக்கு வந்து திரும்பி கிடச்சிது. ஃப்ரெஞ்ச் வந்து என்ஸ்வர்த் டு பி கண்டெண்டட் வித் பாண்டிச்சேரியிலையும் காரைக்கால்லையும் யானம் அண்ட் ஆல் இன் யூனியன் டெரிட்டரி ஆஃப் புதுச்சேரி மாஹே சந்திரநாகூர் இதுக்குள்ளே மட்டும்தான் நீங்கள் இருக்கணும், இதை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கு மேலே வந்து கண்டெம் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான் அவங்க இடம்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. இங்கிலீஷோட எமர்ஜென்சன் அன்டிஸ்பியூட் காலோனியல் பவர் இன் இந்தியாவே வந்து வளர்ந்து வருது. அடுத்தது இங்கிலீஷ் தான் வந்து அதுக்கப்புறம் வந்து பிக்கெஸ்ட் பவராக வந்து இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வந்து புக் பேக் கொஷின்ஸும் பார்த்துடலாம். ஆன்சர் வந்து அப்படியே டிக் பண்ணிடுறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க.